ஹாமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிமினுக்கு தான் 3 ஷாட்டு. அதாங்க ஒரு பக்க காதல் கதை சீசன் 3. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பார்ட்டில் அப்படியே தயங்கம் ஷர்ட்டை பிடிக்க ஜிமினுமே அப்படியே வந்துட்டு ஏன் பொண்டாட்டிடா அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை பிடிச்சிட்டு நிற்கா. 2 பேரும் அடிச்சுக்காத குறையா நிற்கா. இப்போ உங்கள் அப்பா தான் வந்து என்ன இது நடு வீட்டில் கையெடு அப்படிங்க. அவனும் இல்லைப்பா, என்னமோ இத்தனை வருஷம் இல்லாமல் இப்போ தான் பொண்டாட்டி புள்ளன்ட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஜிமின் அம்மாவோ கண்ணா விட்டுருப்பா அப்படின்ட்டு வராங்க. அத்தை, உங்களால் மட்டும்தான் இவ்வளோ நாள் இவன் உயிரோடு இருந்தது. அப்புறம் இந்த ஐயோ நிற்கிறாளே என் தங்கச்சி, அவள் சொன்னாலேன்னு தான் அமைதியாக இருக்கேன். ஆனால் இவன் ரொம்ப ஓவராக பண்ணுறான், அடக்கி வைங்க போகலாமா அப்படின்னு அப்படியே உங்ககிட்ட தயாங்க வர. அப்போ ஜிமினோ டக்குன்னு மறுபடியும் குறுக்க வந்து என்ன போகலாமா, அவள் ஏன் பொண்டாட்டி, இவங்க ஏன் பசங்க, எத்தனை வருஷம் கழித்து வந்தாலும் நான் தான் புருஷன், என் பொண்டாட்டி இவங்கிறது மாறாது, இவங்க ஏன் பசங்க எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். அடே அப்பா, 5 வருஷத்துக்கு முன்னாடி நடுக்காட்டில் பொண்டாட்டியை விட்டுட்டு போனியே, அப்பா அது தெரியலையா அப்படின்னு கேட்டுட்டே ஆரம் அப்படியே செம்ம காணில் அப்படியே ஜிமின் கிட்ட வர. அண்ணா ப்ளீஸ் வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே நிற்க. உன்னால தான் பாப்பா நாங்கள் அமைதியாக போகிறதே, ஆனால் இவன் அதே அட்வான்டேஜாக எடுத்துக்கிறான். அன்னைக்கு அப்படி உன்னை விட்டுட்டு போகும்போது அவனுக்கு தெரியலையா? தெரிலடா. ஆமாம் தெரியல. அப்போ எனக்கு இந்த குடும்பத்தோட வேல்யூ தெரியல தான், இவளோட வேல்யூவும் தெரியல தான். எல்லாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டு தாண்டா வந்திருக்கேன். ப்ளீஸ் என்னை வாழ விடுங்கடா. எனக்கு என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க வேணும். இந்த 5 வருஷத்தை என் ஈகோவால் வீணாக்கிட்டேன். இதுக்கு மேலேயும் என்னால் முடியாது. எனக்கு என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க வேணும். சொல்லப்போனால் நான் அவளை லீகலாக இன்னும் டிவோர்ஸ் பண்ணலை. நீங்கள் அப்படியே அவனை நிமிந்து பார்க்குறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் சைன் பண்ணி கொடுத்துருப்பீங்க. அவன் எங்கே அப்பீல் பண்ணான்? அவன் தான் அங்கேருந்து வெளிநாட்டுக்கு போயிருப்பானே. ஸோ டிவோர்ஸே ஆகலை 2 பேத்துக்கும். அவனும் வந்துட்டு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிட்டு, ஆனால் ஏன் நம்மளை கூப்பிடல? மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு வேளை டிவோர்ஸ் எதுவாக இருந்தாலும் நமக்கு நோட்டீஸ் வரணுமே, ஒன்றுமே வரலேன்னு ஒரு இது இருந்திருக்கும். ஸோ இப்போ அதை கரெக்டாக அவன் எடுத்து வச்சு, அது மட்டுமா என்னை இந்த வருஷமாக அவள் மறந்துட்டு தான் இருக்கிறாளா? மறந்துருந்தா ஏன் அவள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கல? மைண்ட் யுவர் பிஸ்னஸ். அது உங்களுக்கு தேவையில்லாதது. இது என்னோடய லைஃப். எனக்கு ஒரு தடவை ஏமாந்ததே போதும். மறுபடியும் இந்த ஆம்பளைங்களை நம்பி ஏமாற நான் தயாராக இல்லை. என் பசங்க போதும் எனக்கு. விஹான் போகலாம் அப்படின்ட்டு அண்ணா அப்படின்னு பார்க்குறீங்க. அப்போ வந்துட்டு சுகாவோ ஹாய் அப்படின்ட்டு வெளியிலேருந்து சவுண்ட் விட, அண்ணன் வந்துட்டார் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பசங்களை விட்டு இது அண்ணனா அப்படின்னு இப்போ தான் ஜிமின் அதை கவனிக்கிறான். ஸோ இவனுங்க கிட்டே பேசுறது வேஸ்ட்டு. குடுன்னு பின்னாடி வந்து அப்படியே போகிறவங்கள ஹிப்போட ஹோல்ட் பண்ணி தூக்கி காரில் போட, என்ன பண்ணுறீங்க, நான் இப்போ உங்கள் கூட வரேன்னு சொன்னேன் அப்படின்ட்டு நீங்கள் நகர போக அவனை விடாமல் லாக் பண்ணிட்டு பசங்களையும் வாங்கடா குட்டி குஞ்சான்ஸ் எங்கடா ஓடுறீங்க அப்படின்னு 2 பேர்த்தையும் பிடிக்க, நாங்கள் வர மாட்டோம், நீ வேணாம், நீ மோசம், நீ வேணாம் டேடி வேணாம் அப்படின்னு கத்துறானுங்க. என்னடா இப்படி சொல்கிறீங்க, டேடி உங்களுக்கு வேணாமாடா அப்படின்னு கேட்க, 5 வருஷமாக எங்கே போயிருந்த? என் மம்மி டெய்லி அழுவாங்க தெரியுமா? பாவம் மம்மி, நீ வந்ததுக்கப்புறம் இன்னும் அழுறாங்க. என் மம்மி ஹாப்பியாக இருக்கணும், அவங்கள சிரிக்க வைப்பியா? நீ அழ வைக்கிற, நீ வேணாம், பேட் டேடி, ஆங்கிரி டேடி அப்படின்னு கத்துறானுங்க. ஸோ ஒரு மாதிரி ஆயிடுது ஜிமினுக்கு. 2 பேர்த்தையும் உள்ள விட சுகா இதெல்லாம் பார்த்துட்டு, ஓ ஃபேமிலி ப்ராப்ளமா அப்படின்ட்டு, சரி சிஸ்டர் நீ பார்த்து வந்துடு, நான் கிளம்புறேன். இல்லைண்ணா அப்படின்ட்டு நீங்கள் உள்ளேருந்து கையை விட்டுட்ருக்க. சுகாவும் வந்துட்டு இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு நகர போக, ஒரு நிமிஷம் பிரதர் நீங்கள் யார் அப்படின்னு கேட்க, அது அவகிட்ட கேளுங்க சொல்லுவா. எனிவே இப்போயாச்சும் திரும்பி வரணும்னு தோணுச்சே, பார்த்துக்கோங்க ஃபேமிலியாக அப்படின்ட்டு அவங்களுக்கெல்லாம் ஏதோ பிரிஞ்சிருக்காங்க தெரியும். மற்றது எதுவும் நீங்கள் சொல்லலை, யாருக்கும் அது அவ்வளோவா தெரியாது. பட் பிரதர்ஸ்லாம் ஒன்றா தானே இருக்கானுங்க. ஸோ அவனுங்க மூலியமாக தெரிஞ்சிருக்கும். அதனால் ஜிமினுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. இந்த பக்கம் வந்து இருக்கார நீங்கள் முறைச்சிட்டு, இப்போ யாரும் உங்கள் கூட வரேன்டா, ஒழுங்கா டோர் ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நீங்கள் டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க. அங்கேருந்து காரை ஸ்டார்ட் பண்ணிட்டான். பசங்க ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டு போய் விட்டுட்டு அப்புறம் ஆஃபீஸ் போகலாம். நீங்கள் பேசவே இல்லை, மூஞ்சி திருப்பிட்டு உட்காந்துருக்கா. வியானு கூட மம்மி அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்கானுங்க. அப்படிங்கிறீங்க. மம்மி நீங்கள் ஆங்கிரியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறானுங்க. இல்லைக்கண்ணா, உங்கள் மேலே எனக்கு என்ன கோவம். சரி மம்மி, இந்த டேடி நமக்கு வேணாம் மம்மி. இவனுங்க வேறு அப்படின்ட்டு ஜிமினோ, அடே நான் என்னடா பண்ணேன், நேற்றெல்லாம் விடிய கதை கேட்டு எடா இப்படி சொல்கிறீங்க? அந்த கதையில் பூரா நீ வில்லனாக தான் வந்த, எங்களுக்கு வில்லன் வேணாம், எங்கள் மம்மிக்கு ஒரு ஹீரோ தான் வேணும்.
நாசமாக போச்சு, இவனுங்களே என் பொண்டாட்டிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுருவானுங்க போல் அப்படின்ட்டு இருக்கு ஜிமினுக்கு. ஸோ ஸ்கூல் பஸ்ஸில் வந்து இறக்கி விட்டுட்டு அப்பையும் கூட உங்களை வந்துட்டு ஓப்பன் பண்ணிலாம் கதவை இறங்க விடலை. ஸோ பசங்களை மட்டும் இறக்கி விட்டேன். நீங்களும் இதுக்கு மேலே எப்படி நான் நடந்தா போவேன், உன் கூட தான் வருவேன், திறந்து விட்டு தொலை அப்படின்னு திட்டவும் தான் கதவை வந்து லாக் ஓப்பன் பண்ணி விடுறான். நீங்கள் இறங்கி பசங்களை ஹக் பண்ணிவிட்டு கண்ணா போய் படிங்க, வீட்டில் நடந்தது எதுவும் நினச்சிட்டு இருக்காதிங்க, படிப்பில் தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் அப்படி இப்படின்னு அவனுங்களுக்கு மம்மி டாடியும் அப்படி தான் சும்மா சண்டை போட்டுக்கிறோம் சரியாயிரும் அப்படின்லாம் சொல்ல, சரி மம்மி நீ சரி மம்மி அப்படின்னு கேட்குறானுங்க. நீங்கள் ஸ்மைல் பண்ணுறீங்க. இப்படி இருந்தால் தான் நீ அழகாக இருக்க மம்மி அப்படின்னு 2 பேரும் ஆளுக்கு ஒரு கணத்தில் அப்படின்னு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே போக ஜிமினோ அடே எனக்கு அட பாவிங்களா டே குஞ்சான்ஸ் நீங்கள் உருவாகவே நான் தாண்டா காரணம், தகப்பனை மறந்துட்டீங்களடா அப்படின்னு போடா தகப்பாங்கிற மாதிரி அவனுக்கு 2 ஓடிட்டானுங்க. ஸோ ஜிமினோ போகலாமா அப்படின்னு உங்களை பார்க்க முறைச்சிக்கிட்டே வந்து காரில் ஏற, ஏண்டி இப்படி முறைச்சிக்கிட்டே இருக்க, ஒரு காலத்தில் அப்படியே என்னை ரசிப்பேன் அந்த கண், அது ஏண்டி இப்போ என்னை முறைச்சி மட்டும் பார்க்குது, அதெல்லாம் நீயாக தானே கெடுத்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கு மட்டும் விட்டுட்டு நீங்கள் எந்த வார்த்தையும் பேசல. அவனும் பேசுகிறான் விட்டு 5 வருஷத்துக்கும் சேர்த்து வச்சு பேச நீங்கள் காது கொடுத்து கூட கேட்காம திரும்பி உட்காந்துக்கிறீங்க. என்னைக்கு தான் நீ என்ன புரிஞ்சுக்க போறியோ அப்படின்ட்டு ஜிமினுக்கும் வந்துட்டு புரியுது எவ்வளோ படுத்தியிருப்பான். ஸோ இதெல்லாம் எனக்கு தேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குனிஞ்சு ஏதோ எடுக்க நீங்கள் ஒரு நிமிஷம் பதறிடுங்க. பிகாஸ் உங்கள் காலை தான் தொடுறான். என்ன காலெல்லாம் விழுற அப்படின்னு நினப்பு தான் வாட்டர் பாட்டில் அப்படின்ட்டு ஆக்சுவலி உண்மையிலேயே காலை தான் தொட்டிருப்பான். பட் நேரடியாக காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க கூட ரெடியாக இருக்கான். நீங்கள் தான் மன்னிக்க தயாராக இல்லையே, அதனால தான் இப்படி மன்னிச்சிருடி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலை டப்புன்னு பிடிக்க நீங்கள் ஒரு நிமிஷம் பதறி போயிடுறீங்க. தண்ணி பாட்டில் எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன்னு காலை பிடிச்சிட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலை உருவேன் மன்னிச்சேன்னு சொன்னால் தான் விடுவேன் அப்படிங்கிறான். மன்னிக்கக்கூடிய தப்பை நீங்கள் பண்ணவே இல்லை, அன்றைக்கி நான் செத்துருந்தா ஓ வலிக்குதா எனக்கு இப்போ கேட்கும் போது. இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்லியிருந்தா கூட நம்பியிருப்பானோ என்னமோ. இப்போ வந்துட்டு அன்றைக்கி உண்மையிலே நான் அந்த காட்டுக்குள்ளே செத்து போயிருந்தா பணம் கூட கிடச்சிருக்காது, நாய் நிறைய ஏதாவது தின்னு போட்டிருக்கோம். இப்போ வந்துட்டு இவர் எல்லாத்தையும் மறந்துடணுமா, நான் மன்னிச்சிடணுமா? நான் மன்னிக்கிறேன். எப்படி 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் அனுபவித்த அந்த வேதனையை எப்படி என்னால் மன்னிக்க முடியும்? கடைசியாக நீங்கள் என்கிட்ட பேசின வார்த்தைகள் அதெல்லாம் கூட விட்டுடலாம். ஆனால் என்ன சொன்னீங்க? என் கூட நடிச்சேன்னு சொன்னீங்க, என்னை லவ்வே பண்ணலை, அத்தனையும் நடிப்புன்னு சொன்னீங்க. என்னால் எப்படி அப்படின்னு அப்படியே கதறி அலறீங்க. அப்படின்னு தொட வர டக்குன்னு கையை தட்டி விட்டு அதுக்குள்ளே ஆஃபீஸ் வந்துடுது. ஸோ கண்ணெல்லாம் நல்லா வைப் பண்ணிவிட்டேன். நீங்கள் இறங்கி போயிடுறீங்க. ஜிமினுக்கோ அவ்வளோ ஒரு மாதிரி இருக்குது. தன்னைத்தானே அப்படியே வந்துட்டு நீ நான் மனுஷனாடா, அவளை உடச்சிட்டியடா அப்படின்ட்டு அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. நான் விட மாட்டேன்டி, ஒரு டைம் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், இனி தெரிஞ்சும் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு பின்னாடியே இறங்கி வரான். ஸோ உங்களை ரசிச்சுக்கிட்டே தான் அவன் வரான். நீங்கள் கடைன்னு உள்ளே போக அங்கே ஒர்க் பண்ணுற பசங்க அப்படியே வந்துட்டு உங்களை பார்த்துட்டு பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்காங்க, என்ன தான் நம்ம நூல் விட்டாலும் மடங்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு பேசிக்க, நானும் தான்டா பார்த்ததும் ஏதோ சின்ன பொண்ணுன்னு தான் ஃபஸ்ட்டு நினச்சேன், அப்புறமா தான் தெரியுது மேரீடா, பட் சிங்கிள் மாமா. நம்மளும் ஏதாவது ட்ரை பண்ணலான்னு பார்த்தா ஒத்து வரவே மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு அவனுங்க பேசிகிட்டே கிராஸ் பண்ண ஜிமினுக்கு தூக்கி வார்ப்படுது. எது அவள் புருஷன் குத்துக்கள் மாதிரி இருக்கேன், என்னோட ஆளாளுக்கு என் முன்னாடியே சைட் அடிக்கிறீங்க அப்படின்னு இருக்குது. அவனுங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு உங்கள் 2 பேர்த்துக்கும் இன்னியோட இந்த கம்பெனியில் எல்லாம் முடிஞ்சு போச்சு கிளம்புங்க அப்படிங்கிறான். அவங்களுக்கு பாஸ் நாங்கள் ஃப்ரைடே அப்படின்னு ஜிமின் பார்க்க கிளம்புறீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேர்த்தையும் இல்லை நாங்கள் என்ன பண்ணோம் எங்களுக்கு ஏன் அப்படிங்கிற மாதிரி பார்க்க, பின்ன பாஸ் பொன்னாடியே சைட் அடித்தா உங்களை கூப்பிட்டு வச்சு அவர் ஆராத்தி எடுப்பாரா? வாட் நான் வாத்துக்கோழி எல்லாம் வெளியில் போய் யோசிங்க போங்க அப்படிங்க. அவங்க பாஸோட ஐஃபா பாஸ் அப்படின்னு 2 பேர் காலையில் விழுந்து அப்படியே கதறிட்டு இருக்கும்போது நீங்கள் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ட்டு எட்டி பார்க்குறீங்க. அப்போ 2 பேர் காலில் விழுந்துட்டுக்கா. ஜிமினோ ஐசே கெட் அவுட் அப்படின்னு கத்திட்டு இருக்கா. நீங்கள் அப்படின்னு பார்க்குறீங்க. ஒன்றும் சொல்லலை யூ கம் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் உள்ளே வந்து அவங்க 2 பேர்த்தையும் பார்க்க மேடம் அப்படின்ட்டு இப்போ உங்கள் பக்கம் 2 பேரும் உங்களுக்கு ஒன்றுமே புரியல என்னாச்சு அப்படின்னு பார்க்குறீங்க. மேனேஜர் மேடம் இவர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம், என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் முழிக்கிறீங்க. அது பர்சனல் அப்படிங்கிறா ஜிமின். பர்சனல் ப்ராப்ளத்தை இதுக்கு இங்கே காட்டணும், இது ஆஃபீஸ்,
இங்கே பாருங்கள், அவங்க ஒர்க்கில் சரியில்லைன்னா அவங்கள வேலையை விட்டு தூக்கலாம். இவங்க நல்ல 2 பேருமே நல்ல எம்ப்ளாயீஸ், ஏன் இவங்கள வேலையை விட்டு தூக்கணும்? ஐயோ ஒருத்தி அப்படின்னு இருக்குது. என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க என்ன வேணாலும் பண்ணியிருக்கட்டும், நீங்கள் தான் சொல்கிறீங்களே, பர்சனலில் கொண்டு வந்து எதுக்கு இங்கே திணிக்கிறீங்க? ஓ, உங்களுக்கு தெரிஞ்சது அதானே, எங்கேயுமே பர்சனலாக யோசிச்சு அப்படின்ட்டு நீங்கள் அவங்களோட இதை யூஸ் பண்ண எதை கொண்டு வந்து எதில் சொல்லுறா பாரு அப்படின்னு. ஏய், அவனுங்க என்ன பண்ணானுங்க தெரியுமாடி அப்படின்ட்டு அவன் கத்துறான். நீங்களோ ஹலோ, நான் ஒன்றும் உங்கள் பொண்டாட்டி இல்லை, வாடி போடின்னு கூப்பிட. இது ஆஃபீஸ், நான் இங்கே மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன், கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து பேசுங்க பாஸ் அப்படின்னு நீங்கள் அழுத்தி சொல்ல. ஏய் இங்கே பார், தான் சொன்னனே பர்சனல் ப்ராப்ளம், அது என்னன்னு சொல்லட்டுமா? இப்போ நீ என் ஒய்ஃப் தான், இவனுங்க 2 பேரும் உன்னைய பற்றி கமெண்ட் அடிச்சுட்டு இருக்கானுங்கடி, உன்னை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறாங்களா, பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்க ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆயிருங்க. வாட் அப்படின்ட்டு இப்போ அவங்க 2 பேர்த்தையும் பார்க்க, மேடம் சாரி மேடம், நாங்கள் தப்பான எந்த எண்ணத்துலையும் நினைக்கல, எங்களுக்கு உங்களை பிடிக்கும் எது அப்படின்ட்டு ஜிமின் அவனுங்களை முறைச்சி அப்படியே அந்த அனல் கக்கும் கண்கள்லேயே எரிச்சிருவானாட்டிருக்கு. நீங்களோ எதுக்கு இவ்வளோ ரியாக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்களுக்கு அது அவங்க விருப்பம் எது அப்படின்னு ஜிமின் பார்க்குறான். அது ஒருத்தவங்க மேலே விருப்பப்படுறதுக்கும் வெறுப்பு காட்டுறதுக்கும் எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்குது. அடுத்தவங்கள காயப்படுத்தாத வரைக்கும் தான். காயப்படுத்துகிறவங்க இதெல்லாம் பற்றி யோசிக்கிறாங்க. அவங்களால எனக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. சில பேரால் என் உயிருக்கே பிரச்சனை வந்திருக்கு, அவங்க கூடயே நான் சர்வே பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இவங்களால என்ன வந்துட போகுது அப்படின்ட்டு நீங்கள் ஜிமினை குத்தி காட்ட, ஐயோ அப்படின்ட்டு அவனும் 2 பேர்த்தையும் அப்படியே முறைக்க, மேடம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் இங்கே பாஸ் இல்லை, ஆஸ் அ மேனேஜராக உங்கள் 2 பேர் வேலை போகக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. என்ன இருந்தாலும் அவர் பாஸ், அவரோட டிசிஷன் தான் அப்படின்னு சொல்லும் போதே, வேலை இருக்குப்பா இருக்குது, இப்போ என்ன 2 பேத்துக்கு வேலை கொடுக்கணும் அவ்வளோதானே. இன்னொரு தடவை என் பொண்டாட்டியை பற்றி எவனாவது கமெண்ட் அடிக்கிறதோ, அவளை பற்றி ரசிக்கிறது எதையாவது பார்த்தேன் அவ்வளோதான், இனி அவள் இருக்கிற பக்கம் எவனை திரும்ப கூட போடுங்கடா அப்படின்னு சொல்லி 2 பேர்த்தையும் விரட்டி விட்டு ஜிமினோ அப்படியே ஃப்ரைடே பார்க்க அவனும் வெளியே போயிடறான். நீங்களும் அங்கேருந்து வெளியே போய் பார்க்க உங்கள் கையை பிடிச்சி இழுக்க அவன் மேலேயே வந்து அப்படியே மோதி, என்ன அப்படின்னு நீங்கள் மறைச்சி பார்க்க நீங்கள் திமிரிட்டுருக்கீங்க. உங்களை அப்படியே அடக்கி உங்களை அப்படியே வாளோட பின் பண்ணி கிட்ட வரான். நீங்களும் அப்படியே செஸ்லாம் கை வச்சு தள்ளுங்க, இது ஆஃபீஸ் அப்படின்னு தள்ள பார்க்குறீங்க. அப்போ வீடு நான் ஓகேவா அப்படின்னு கேட்குறான். எங்கேனாலும் எனக்கு ஓகே இல்லை, அது உங்களோட, ஏன் மறுபடியும் கொண்டு போய் எங்கேயாவது கொல்லணும்னு ஆசையா அப்படிங்கிறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. டக்குன்னு அவங்கள விட்டுட்டு, ஏண்டி அதே சொல்கிற அப்படிங்கிறான். பண்ணதை தானே சொல்ல முடியும். ஓ, நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனோ? என் பேரில் எந்த சொத்தும் இல்லையே, எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டேனே, இன்னும் ஏதாவது பேலன்ஸ் இருக்குன்னு நினச்சி இந்த ஆக்டிங் போட்டுட்ருக்கீங்களா? பட் சாரி பாஸ், என் பேரில் எந்த சொத்தும் இல்லை. ஏன் என் சொந்த வீட்டில் கூட இப்போ நான் இல்லை, நான் தனியாக தான் இருக்குது. நீங்கள் தான் அங்கே கூப்பிட்டீங்க, மற்றபடி என்கிட்ட எதுவும் இல்லை. எதுக்காவது அடி போட்டு இப்படி என்கிட்ட நெருங்குனா அது வேஸ்ட். ஒருவேளை அப்போ செத்து போகலை, இப்போ சாகடிச்சலான்னு முடிவு பண்ணிட்டீங்களோ? நீ தாண்டி என்னை சாகடிக்கிற, வார்த்தையாலே சாகடிக்கிற அப்படி நீல் டவுன் பண்ணிடுறான். நீங்கள் அப்படியே உங்களுக்கும் அவனை பேசும்போதெல்லாம் லவ் பண்ணியிருக்கீங்க, எத்தனை வருஷம் லவ், எவ்வளோ வலிக்கும். அவன் பார்த்த வேலை அப்படி. ஸோ வார்த்தையால் நீங்கள் அப்படியே அவனை காயப்படுத்திட்டு நீங்களும் அலறீங்க. அவனுமே என்னை திட்டிட்டு நீங்கள் தானடி வருத்தப்படுற, எனக்கு நல்லா தெரியும்டி, இன்னும் உன் மனசில் நான் இருக்கேன்னு. உன்னை நான் கொன்று புதைச்சாலும் அந்த இடம் எனக்கு மட்டும்னு எனக்கு தெரியும்டி, புரிஞ்சிக்காமல் இருந்துட்டேன்டி, என்னை மன்னிச்சிருடி அப்படின்னு உங்கள் காலை தொடுறான். அவனோட டியர்ஸ் உங்கள் காலில் படுது. பட் மன்னிக்க தான் மனசு வரல. டக்குன்னு நீங்கள் காலை விட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறீங்க. அப்படியே வெளியில் போகணும், ஒரு ரெஸ்ட் ரூமில் போய் கதறி அலறீங்க. ஏன் அவரை காயப்படுத்துகிற அப்படின்ட்டு உங்களோட மனசே உங்களை எதிரியாக நிற்குது. ஏன் மாமாவை காயப்படுத்துனேன்னு ஒரு மனசும், என் மனசை அவர் புரிஞ்சிக்கவே இல்லையே, நான் சாகட்டும்னு நினச்சாரு, அதெல்லாம் தாண்டி என் கூட கடமைக்குன்னு இல்லை நடிப்புக்காக வாழ்ந்தார். எனக்கு எவ்வளோ வலிக்கும். என்கிட்ட நேரடியாக மூஞ்சில் அடித்த மாதிரி எனக்கு ஒரு பிடிக்கலடின்னு சொல்லிட்டு போயிருந்தா கூட அவரை நினச்சிட்டே வாழ்ந்துருப்பேன். ஆனால் எல்லாம் நடிப்புன்னு சொன்னார், என்னை சாகட்டும்னு விட்டுட்டு போனார். என்னால் எப்படி அதையும் தாண்டி அவர் குழந்தைங்க என் வயிற்றில் வளரவே கூடாதுன்னு என்னை எப்படிலாம் டார்ச்சர் பண்ணார் அப்படின்ட்டு நினைக்க வருத்தமாக இருக்குது. ஸோ உங்களால் அதெல்லாம் கடந்து வர முடியல, வலிக்குது. இங்கே ஜிமினுக்கு அப்படி தான், அவன் பேசின வார்த்தைகள் அவனுக்கே இப்போ திரும்பும்போது ரொம்ப வலிக்குது. அவனுக்கோ அப்படியே ஒரு மாதிரி ஆயிடான். எல்லாரையும் கம்பீரமாக ஆட்டி படிக்கிறவன் உங்கள் முன்னாடி என்ன தான் வந்துட்டு
திமிராக இருக்கிற முதல்லாம் அப்படி இருந்தவன் தான். இப்போ அவனால் அப்படி இருக்க முடியல. எப்படியாவது அவங்கள கரெக்ட் பண்ணணும், திரும்ப அவங்களோட வாழணுங்கிற ஆசை அவனுக்குள்ளே நிறைய இருக்குது. ஸோ அப்படியே வந்து உட்காந்துடுறான், வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆனாலும் மனசு வேலையில் போகலை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு உங்கள் பின்னாடி தான் வரான். அங்கே நிறைய பேரோட பார்வை அவங்க மேலே இருக்குது. அது சிலது மரியாதையாகவும் இருக்குது, சிலது உங்களை ஆராய்ச்சி பார்வையாகவும் இருக்குது, சிலருக்கு அதில் ஆசைகளும் இருக்குது. அது ஜிமினால் புரிஞ்சுக்க முடியுது. ஏண்டா ஏன் இப்படி பார்க்குறீங்க, வக்ரம் பிடிச்சவங்களா இருக்கீங்களேடா, ஒரு பொண்ணு தனியாக இருந்தா அப்படின்னு தோணும் போது அவமானசாச்சே. ஆமாம், இவர் பெரிய ரொம்ப நல்லவர், இவர் சொல்ல வந்துட்டார். அவன் மனசாட்சி கூட ஆமாடா நான் நல்லா வந்தான், ஏன் கூட படுக்க வந்தவளுங்க மட்டும்தான் படுக்க கூப்பிட்டேன், எல்லாரையும் நான் ஒன்றும் கூப்பிடல அப்படின்னு சொல்லி அவன் மனசாட்சிக்கிட்டே சண்டை போட்டு அவன் வந்துட்டு அப்படியே வந்து அவங்கள தான் தேடி வரான். நீங்களும் அவனை கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, அவாய்ட் பண்ணுறீங்க, நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்க. அவனும் வாண்டடாக வந்து பேச்சு கொடுத்தாலும் உங்களுக்கு இரிட்டேட் ஆகுது. இவன் ஒருத்தவன் அப்படி தான் நினச்சிட்டு அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே ஈவினிங் ஆகுது, நீங்களும் பசங்களை கூப்பிட போகணும்ல, அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து டைம் பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு கால் வருது. ஸோ அந்த பக்கத்தில் பேசினவங்கக்கிட்ட நீங்கள் சரி ப்ரோ நீங்களே கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஓகே அப்படின்னு கால் கட் பண்ணதும் இங்கே ஜிமினோ வந்துட்டு அவனோட கீஸ் எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். அவனுக்கு அவன் பசங்களை போய் தான் கூப்பிடணும் அப்படின்ட்டு. அங்கே போனால் ஊருக்கு முன்னாடி ஜேஹோப்பும் அவன் ஒய்ஃபும் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்ததும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுறான். அடுத்த நிமிஷமே அப்படியே ஜேஹோப்பும் அவன் ஒய்ஃபும் நிற்கிறத பார்த்துட்டு கிட்ட போக ஜிமினை பார்த்ததுமே ஜேஹோப் ஒய்ஃபோ கொஞ்சம் பயப்படுறா. அவளுக்கு ஒரு மாதிரி சடனாக அவனை பார்த்ததும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறா. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஜேஹோப்போ நாச்சு உனக்கு அப்படின்னு திரும்பி பார்க்க கை இறுக்கி பிடிச்சிட்டு அங்கே அப்படின்னு காட்ட இப்போ தான் பார்க்க ஜேஹோப்பும் அவனை அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்க. ஜிமின் அப்படியே ஜேஹோப் கிட்ட வந்ததுமே மூஞ்சி மேலே ஒரு குத்து, அதையும் ஜிமின் வாங்கிக்கிறான். அப்படியே அவனும் தப்பு பண்ணிட்டு அழிஞ்சப்பெல்லாம் எவனும் என்னை தண்டிக்கலை, இப்போ திருந்திட்டேன்டா ஆளாளுக்கு அடிக்கிறீங்க அப்படின்ட்டு அவனும் சாரி பிரதர் அப்படிங்க. எது நான் பிரதரா? கணக்குப்படி நான் உனக்கு மச்சான், இவ தான் சிஸ்டர் வருவா. வாட் அப்படின்னு பார்க்குறான். அவனுக்கு இப்போ இன்னும் குற்ற உணர்ச்சியாக இருக்குது. ஒரு தங்கச்சி மாதிரி ஒரு பொண்ணோட அந்த மாதிரி வீடியோ அது இப்போ தான் அவனுக்கு தெரியவே வந்திருக்கு. ஸோ அது யாரால என்னங்கிறதுலாம் சீக்ரெட் அப்புறமா சொல்கிறேன். ஸோ ஜிமினோ வந்துட்டு சாஸ்ட்ராங்கம்மா அவங்க காலிலே விழுந்துடுறான். அவ்வளோ ஒரு நிமிஷம் பதறி போக என்னப்பா பண்ணுற அப்படின்னு எழுப்பி விட, சாரி மச்சான் எனக்கு அவங்க சிஸ்டர்னும் தெரியாது, அப்புறம் இந்த வீடியோ பற்றியும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஜேஹோப் சொல்ல, உங்களுக்கு தெரியுது, தெரிய வேண்டியவளுக்கு தெரியலையே, அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க, என் சிஸ்டர் தானே சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஜேஹோப் சொல்ல, லேட் ஆகும், ஏன்னா அவளோட லவ் ரொம்ப டீப், பல வருஷம் லவ், நான் தான் புரிஞ்சிக்கவே இல்லை, ரொம்ப காயப்படுத்திட்டேன். நான் கூட தான் இவரை புரிஞ்சிக்கவே இல்லை. இவரும் என் மேலே சின்ன வயசுலேருந்து லவ் வச்சுருந்தார். இப்போ நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம், மறுபடியும் ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கேன், அதனால் உங்கள் லைஃப்பும் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயோ போய் சொல்ல, சாரிம்மா தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உன்னை காயப்படுத்த காரணமாயிட்டேன், என்னால் தான் உனக்கு. ஐயோ அதெல்லாம் இல்லை, இட்ஸ் ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நல்லபடியாக குழந்தை பெற்றுடுமா. அப்புறம் என்ன சொன்னேன், இவனோட லவ் நீ புரிஞ்சுக்கல, அதெல்லாம் ஓகே தான், ஆனால் இவரை நீ கொல்லணும்னு நினச்சிருக்க மாட்டியே. வாட் அப்படின்னு அவளே ஒரு நிமிஷம் சர்க்காக, ஜெயோப்போ அதெல்லாம் அவளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயோப்போ இப்போ உங்களுக்கு நடந்ததெல்லாம் சொல்ல, அப்படியே கண்ணில் டியர்ஸோட இப்படி ஒரு மனுஷன் ஆகிற மாதிரி அவள் பார்க்க, இப்போ என்னை பார்க்கும் போது உனக்கு ஒரு சாத்தானை பார்க்குற மாதிரி, அரக்கனை பார்க்குற மாதிரி இருக்குல்ல, இப்படி ஒரு இன்ட்ரோ நமக்குள்ளே இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை, கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. எனிவே என்னை முடிஞ்சால் மன்னிச்சிடுமா, ஆனால் நீங்கள்லாம் மன்னிச்சாலும் என் பொண்டாட்டி மன்னிப்பாளான்னு தெரில. அவளோட லவ் ரொம்ப ப்யூர். ஒரு அம்மா தன் பிள்ளை மேலே எந்த அளவுக்கு பாசம் வைப்பாங்க, அது மாதிரி உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இப்போ என்னை வெறுக்கிறாள்ல, இதே நான் எனக்காக செத்து போடினா செஞ்சிருவா, அவ்வளோ லவ் என் மேலே. ஆனால் என்ன பண்ணுறது, அதெல்லாம் அனுபவிக்க கொடுத்து வைக்காத பாவினா அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என் கையாலேயே அவளை செத்து போனாங்க விட்டுட்டு வந்துட்டேன். இந்த கையாலேயே அவளுக்கு நிறைய டைம் குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு டேப்லெட்ஸ் கொடுத்துருக்கேன். ரொம்ப எனக்கு அவள் முன்னாடி நல்லவனாக நடிச்சிட்டு அவளுக்கு நடந்த ஒவ்வொரு அசம்பாவிதமும் என்னால் தான் நடந்தது. நான் தான் பின்னாடி இருந்து எல்லாம் பண்ணேன். எல்லாமே அவளுக்கு தெரிஞ்சும் என் நல்லதை மட்டும் யோசிச்சவ. நான் அவளுக்கு எதுவுமே பண்ணல. இனிமே என் பொண்டாட்டியோடையும் பிள்ளைங்களோடையும் வாழணும்னு ஆசைப்பட்றேன். எப்போ கிடப்பான்னு தான் தெரில அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டல்லாக ஜிமின் பேச ஜியோப்போ ஹக் பண்ணிட்டு அதெல்லாம் மாறும் அப்படிங்க. சரி அப்படின்னு 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போதே இப்போ குட்டீஸ் எல்லாம் வந்து ஸ்கூல் விட்டு வெளியில் வராங்க.
அங்கே ஜேயோப்போட பாப்பா வரா. ஸோ அவளை வந்துட்டு அப்படியே ஜேயோப் தூக்கிட்டு இது என் குழந்தை அப்படின்னு காட்டிட்டு இருக்கும்போது இப்போ 2 பேரும் விஹானும் திருத்துன்னு பார்த்துட்டு குடுன்னு ஓடிந்து மாமா அப்படின்னு ஜேயோப்பை ஹக் பண்ணிக்கா. ஹை குட்டீஸ் அப்படின்னு 2 பேத்தையும் இப்போ தூக்கிட்டு அப்படியே வந்துட்டு ஜேயோப் ஒய்ஃபையும் அத்தை அப்படின்னு பார்க்க அவனுங்க 2 பேத்தையும் லட்டுக்கண்ணா அப்படின்னு சொல்லி 2 பேத்தையும் கிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அப்படியே ஜிமினை பார்க்குறானுங்க ஓரக்கண்ணால் பார்த்துட்டு 2 பேர் திரும்பிக்கா. ஜேயோப்க்கு சிரிப்பு வருது. ஜிமினோ என் நிலமை எல்லாத்துக்கும் சிரிப்பாக இருக்குங்கிற மாதிரி டே குட்டி குஞ்சான்ஸ் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஜிமின் கூப்பிட எதை நாங்கள் ஒன்றும் குட்டி கொஞ்சான் இல்லை பின்ன என் பேர் விஹான் அவன் பேர் வியான் அப்படின்னு சொல்கிறான். அது சரிடா பெரிய பசங்களா வாங்க போகலாமா அப்படின்னு ஜிமின் கூப்பிட ஓ கூடலாம் நாங்கள் வரமாட்டோம் அப்படிங்கிறானுங்க. எதை அப்படின்ட்டு என் நிலமை இவனுங்க கிட்டலாம் கொஞ்சம் வேண்டியதாக இருக்குது கெஞ்ச வேண்டியதாக இருக்குது. டேய் படுத்தாதீங்கடா உங்கள் அம்மா தான் சாவடிக்கிறானா நீங்களுமா ப்ளீஸ்டா நீங்களாச்சும் அப்பாவை புரிஞ்சுக்கங்கடாங்கிற மாதிரி ஜிமின் கெஞ்ச என்ன புரிஞ்சுக்கணும் அதான் நேற்று எல்லாத்தையும் நீங்களே சொன்னீங்களே இதுக்கு மேலே என்ன இருக்குது எங்கள் மம்மியை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கீங்க இதுக்கு மேலேயும் மம்மி அழக்கூடாது அப்படின்னு சொல்கிறானுங்க. உங்கள் மம்மி அழக்கூடாதுதாண்டா நானும் நினைக்கிறேன் இனியோ அழ வைக்க மாட்டேன்டா அதுக்கு தாண்டா உங்கள் ஹெல்ப் வேணும் ப்ளீஸ் தான் என் கூட வாங்கடா ஃபஸ்ட்டு உங்களை கரெக்ட் பண்ணாதாண்டா உங்கள் அம்மாவை கரெக்ட் பண்ண முடியும். ஜிமினோ பசங்கக்கிட்ட கெஞ்சாத குறைய கூப்பிட்ட ஜியோப்போ புரியுது. ஸோ தனியாக விட்டால் தான் சரிப்பட்டு வரணும் ஜியோப்போ. சரி கண்ணா மாமா கிளம்புறேன் நீங்கள் அப்பா கூட போங்க. மாமா மம்மி உங்கள் கூட தானே வர சொன்னாங்க அப்படின்னு 2 சொல்ல அது மாமாவுக்கு ஒரு வேலை இருக்குது அத்தைக்கு உடம்பு சரியில்லை இல்லை அப்படின்னு கண்ணாடி கஜாவை போய் ஆமாம் கண்ணா அத்தைக்கு ஃபீவர்டா ஹாஸ்பிட்டல் போகிறேன் உங்களுக்கு சேராது உங்கள் பாப்பா இருக்கா அப்போ அவளுக்கு மட்டும் சேருமா அப்படின்னு அவனுங்க கரெக்டாக பேசுகிறானுங்களே. ஜிம்மினுக்கு சிரிப்பே வருது தம் பசங்க பேசுகிற அழகாக ரசிச்சுட்டு. அவனுங்க அப்படி தான் டே சொன்னால் கேட்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி ஜிமினோ பரவாயில்ல நான் எப்படியா சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு 2 பேத்தையும் அப்படியே ஜியோப்பிட்டேருந்து வாங்கிட்டு அவனு என்ன பண்ண வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து கையெல்லாம் பிடிச்சி கடிக்கா. ஜிமினோ டே கடிக்காதீங்களா அப்படின்னு சொல்லி 2 பேத்தையும் கொண்டாந்து போயிட்டு வரோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஜியோப்பிட்ட உள்ளே கொண்டாந்து அப்படியே காருக்குள்ளே போட்டு அப்படியே வந்து ஜிமின் உட்கார 2 பேரும் கையை கட்டிட்டு ஜிமினை முறைச்சி பார்க்க பெண்ணாடா தாங்கடா ஐஸ்கிரீம் இதை சாப்பிடுங்கடா. என்ன லஞ்சமா அப்படின்னு கேட்குறானுங்க. லஞ்சம் கொடுக்குற அளவுக்கு பெரிய மனுஷனுங்க அவனுங்க. தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்கடா தப்பு தாண்டா அப்பா பண்ணது இப்பயும் சொல்கிறேன் நான் தப்புன்னு ஒத்துக்கிறேனடா. தப்பு தான் நீங்கள் பண்ணது அப்புறம் அதை ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். இப்போ எதுக்கு எங்ககிட்ட கெஞ்சிகிட்டு இருக்கீங்க பேசாமல் எங்களை விட்டுருங்க எங்கள் அம்மாவே வந்து கூட்டிகிட்டு போவாங்க நாங்கள் மம்மிக்கிட்ட போகிறோம் எங்களுக்கு ஒன்றும் உங்கள் ஐஸ்கிரீம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வியான் அதை ஓப்பன் பண்ணி வாயில் வைக்க போக வியானோ மம்மியை இவர் அழ வச்சிருக்காரு அவர் வாங்கி கொடுத்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி பிடுங்க வர வியானோ ஐஸ்கிரீம் வேஸ்ட் ஆகுதுடா அப்படிங்கிறான். ஆஹா இவன் தான் நம்ம துருப்பு சிட்டு ஜிமினுக்கு புரியும். உனக்கு பிடிச்சிருக்கல கண்ணா ஆமாம் ஐஸ்கிரீம் வேஸ்ட் ஆகும் உனக்கு நான் எவ்வளோ வேணாலும் வாங்கி தரேன் நீ அப்பா சொன்னால் கேட்பில்ல உனக்கு மம்மி சிரிக்கணும் அவ்வளோதானே மம்மி அழக்கூடாது இனி மம்மியை அழவே விட மாட்டேன் மம்மி என் கூட இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பா ஸோ நீ எனக்காக ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு வியானை அப்படியே வந்துட்டு பார்த்துக்கிட்டே வியான்கிட்ட பிட்ட போட வியானோ நோ சொல்லுங்க வியானோ ஐஸ்கிரீம் உருகுதேன்னு தான் சாப்பிட்றேன்னு சொன்னேன் அதுக்காக உங்கள் பக்கம் வந்துடுவேன்லாம் அர்த்தம் இல்லை எனக்கு நான் என்ன தான் சேட்டை பண்ணாலும் என் மம்மி சிரிச்சுக்கிட்டே இருக்க தான் பிடிக்கும் என் மம்மிக்கு பிடிக்காதது இது நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறான். அது சரி அப்படின்ட்டு நிஜமாவே உங்கள் அப்பா நல்லவன உங்களுக்கு புரியலையாடா நான் கெட்டவனா இருந்தா நான் பண்ணதெல்லாம் ஏன்டா உங்ககிட்ட சொல்ல போகிறேன் குட்டி பசங்களுக்கு என்ன புரியும் இருந்தாலும் எல்லாத்தையும் சொன்னதுக்கு காரணமே அவர் மனசுலேயோ தான் பசங்க தன்னை வந்துட்டு என்ன நினச்சாலும் சரி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு ஃபுல்லாகவே தெரிஞ்சிட்டார் மனுஷன். அதனால தான் வந்து அந்த அளவுக்கு அந்த குட்டி பசங்க கிட்ட கூட எல்லாத்தையும் சொல்லியிருக்கா. அவனுங்களுமே அப்படியே யோசிக்கிறானுங்க ஏதோ யோசிக்கிறானுங்களே அப்படிங்கிற மாதிரி ஜிமின் பார்த்துட்டு இருக்க. சரி நாங்கள் 2 பேரும் ஒத்துக்கிறோம் அப்படின்னு விஹான் தான் ஃபஸ்ட்டு சொல்கிறான். விஹானோ என்னடா நீ இப்படி சொல்கிற இவர் பேட் வேணாடா மம்மிக்கு அப்படிங்கிறான். விட்டா இவனுங்களே நம்ம பொண்டாட்டிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுருவானுங்க போல் அடிட்டு ஜிமினோ டே அப்படி தான் சொல்லக்கூடாது டாடி பாவம்ல. யார் நீங்களா மம்மியை நடுக்காட்டில் விட்டுட்டு போனீங்களே அப்போ பாவமாக தெரியலையா உங்களுக்கு ஐயோ பாயிண்ட்டாக பேசுகிறானுங்களே அப்படின்ட்டு தப்பு தான்டா சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு எந்த அளவுக்கு கெஞ்சி பசங்களை வந்து மனசை மாற்ற முடியுமோ அந்தளவுக்கு கெஞ்சுறான். பிகாஸ் உங்கள் அம்மா சிரிக்கணும்ல அம்மா கண்டிப்பாக நான் கூட இருந்தால் மட்டும்தாண்டா சிரிப்பா உங்கள் அம்மாவை இத்தனை வருஷம் பார்க்குறீங்களே இன்னுமே எத்தனை வருஷம் ஆனாலும் சரி வேறு யாரையும் கல்யாணம் பண்ணி கேட்டா உங்களுக்கு டேடி வேணாமா எல்லா பசங்களும் டேடி மம்மின்னு இருக்கும்போது உங்களுக்கு டேடி வேணாமா அப்படி இப்படின்னு பசங்களை எந்த வழியில் போனால் கரெக்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஜிம்மின்னு கேட்க 2 பேரும் நமக்கும் இவர் சொல்கிறது சரின்னு தான் படுது அப்படின்னு யோசிச்சுட்டே சரி நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம்
அதே சமயம் மம்மி சிரிக்கணும். மம்மி அலற மாதிரி ஏதாவது பண்ணிங்க, கண்டிப்பாக நாங்களே எங்கள் மம்மி அவங்கக்கிட்டேருந்து பிரிச்சுருவோம். ப்ராமிஸ்டா, இதுக்கப்புறம் மம்மி அழவே மாட்டா. நான் அவளை சிரிக்க வச்சு பார்த்துக்கிறேன். எனக்கு நீங்கள் 2 பேரும் துணையாக இருந்தால் மட்டும் போதும். என் பிளானுக்கெல்லாம் என் கூட வந்து சப்போர்ட் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி பசங்கக்கிட்டேயே வந்து டீல் போட்டுட்ருக்க. அவனுங்களும் ஒரு வழியாக ஓகே ஓகே மம்மிக்காக அப்படின்னு ஒத்துக்கிறானுங்க. இப்போ தான் ஜிம்மினுக்கு நிம்மதியாக இருக்குது. எப்படியோ குட்டி மீனை பிடிச்சாச்சு, இந்த சின்ன மீனை வச்சு பெரிய மீனையும் அடைக்கலாங்கிற மாதிரி அவர் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ நீங்களும் ஒர்க்லாம் முடிஞ்சு பசங்களை என்ன இன்னும் அண்ணன் கூட்டிகிட்டு வர மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெயோப் கால் பண்ணேன். ஜெயோப்போ அது அன்னைக்கு உடம்பு சரியில்லாமா, அதனால தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். ஐயோ என்னாச்சு அப்படிங்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை, சாதாரண ஃபீவர் தான். நான் ஹாஸ்பிட்டல் போகிறதுனால பசங்களை ஹஸ்பண்ட் வந்தார். வாட் அப்படிங்கிறீங்க? அதாம்மா ஜிமின் அவர் கூட அனுப்பிவிட்டேன். ஏன்னா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி அது புரியுது ஜெயோப்போ. இங்கே பாருமா, 5 வருஷமாக தனியாகவே இருந்துட்டேன். அதுக்குன்னு நான் துணை கேட்கவே இல்லையேண்ணா. உனக்கு வேணாம்மா, உன் பசங்களுக்கு அப்பா வேணாம்மா. இப்படி சொல்லி ஒரு பொண்ணை அவள் சுயமரியாதையோடு இருக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல? ஜோ அப்படி இல்லைடா, போதும்ண்ணா. யாருக்கும் நான் பாரமாக இருக்கக்கூடாது தானே தனியாக இருக்க. அப்பயுமா இங்கே பாருமா, நீ என்ன தான் சொன்னாலும் சரி, லவ் பண்ணி உன்னை மாதிரி நானும் காயப்பட்டிருக்கேன். எனக்கு தெரியும் நம்ம மனசு எப்படி இருக்கணும். அவங்க என்ன தான் நம்மளை விட்டு போனாலும், நமக்கு என்ன தான் பண்ணாலும் மறக்க முடியாது. ஏன் நெஞ்ச தொட்டு சொல்லு, உன் மனசில் ஜிமின் இல்லை அப்படின்னு கேட்க. அதுக்கு மேலே அவங்களால பேச முடியல. நான் வைக்கிறேண்ணா அப்படின்னு காலை கட் பண்ண. ஜெயோப்பா சிரிக்க. அவள் கோவமாக பேசிட்டு ஃபோன் வைக்கிறா. நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு அவன் ஒய்ஃப் கேட்க. கையை அப்படியே பிடிச்சி இப்போ எடுத்து அவர் செஸ்ட்டில் வச்சு அப்படின்னு கிஸ் பண்ணிவிட்டு, அப்படி தான் இருக்கும் நம்ம எவ்வளோ சண்டை போட்டிருப்போம், நமக்குள்ளே என்ன இவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ ஒன்றால் நம்ம கதை வேறு. நான் ஒன்றும் உங்களை அது மாதிரி பண்ணலையே. நீ பண்ணலை தான், பட் அவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டான். சரியாயிரும். அவன் நல்லவன் தான். ஆஹா, இன்றைக்கி பார்த்தோன்னா நல்லவராயிட்டாரா? காலைல விழுந்து மன்னிப்பு கேட்டனாலையா? சேச்சே அப்படி இல்லை. அவன் மனசுக்குள்ளேயும் அவன் இருக்கிறா, அதனால தான் திரும்பி வந்திருக்கான். அவன் சின்ன பசங்கன்னு பார்க்காம தான் பசங்கக்கிட்டே எல்லா உண்மையும் சொல்லியிருக்கான்னா. ஏன் அவன் நினச்சிருந்தா அதெல்லாம் மறைச்சிருக்கலாம். அப்போவே தெரியுதில்ல அவன் மனசுக்குள்ளே இப்போ எந்த இதுவும் இல்லை. அதையும் தாண்டி எல்லாருக்கும் தெரியாத ஒரு உண்மை ஜிமினை பற்றி நான் சொல்லட்டுமா? அப்படி என்ன தெரியும்? இவன் உயிரோடு இருக்க காரணமும் ஜிமின் தான். அங்கே விட்டுட்டு போனாலும் அவனுக்கு மனசு கேட்காம ஜின்னுக்கு கால் பண்ணி சொன்னதே அவன் தான். அதை ஜின்னுட்ட யார்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொன்னனால அவர் சொல்லாமல் இருந்தனால இவன் தான் காப்பாற்றினானே இன்னும் தெரியாமல் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டாலே அவன் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவா. இருந்தாலும் பண்ணது தப்பு தானே, அது அவங்க பிரச்சனைமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணி அவங்க 2 பேரும் அப்படியே போயிட்டுருக்காங்க. இங்கே நீங்களும் அப்படியே மூக்கிலேயே வந்துட்டு புகை விட்டுற அளவுக்கு கோவத்தோடு அப்படியே புசு நின்றுட்டுருக்க. ஆகா, பெரிய மீன் பயங்கர கோவமாக இருக்குது போலையே அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை அப்படியே வந்துட்டு ஜிமின் அப்படியே பார்த்து அப்படியே உங்கள் மம்மியை கூப்பிடுங்கடா அப்படின்னு கண்ணை காட்ட. அப்படியே நீங்களும் முறைச்சி பார்க்குறீங்க. குட்டீஸ் 2 கொஞ்சம் பயந்துட்டு, அது மம்மி எங்களை கூட்டிகிட்டு போக யாரும் வரல. ஜியோப் மாமா அவங்க ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு பாப்பாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அதான் இவரோட வந்தோம் அப்படிங்கிறானுங்க. நீங்களோ நல்லா இப்போ எல்லோரும் பொய் சொல்ல கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் இருந்தால் என்ன இல்லைன்னு என்ன அப்படி ஆயிடுச்சாடா அப்படிங்கிற மாதிரி பசங்களை பார்க்க, மம்மி அப்படிலாம் இல்லை மம்மி அப்படிங்கிறானுங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு சரி அப்போ அம்மா கூட வாங்க அப்படிங்க. உன்னையே காலையில் நான் தாண்டி கூட்டிகிட்டு வந்தேன், இப்போயும் ஓரா பிகு பண்ணாமல் வாடி அப்படின்னு கூப்பிட்றான். நீங்களும் ஒன்றும் தேவையில்ல அப்படின்ட்டு நீங்கள் பசங்களை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து நகர போக விடாமல் ஜிமின்னு மறுபடியும் உள்ள தள்ளி, ஐயோ வர கிட்னாப்பர் ரேஞ்சுக்கு பண்ண வேண்டியதாக இருக்கே அப்படின்னு, இறங்கடா நீங்கள் வேறு வேடிக்கை பார்க்குறீங்க பசங்களையும் உள்ளே ஏற்றிட்டு அப்படியே கார் மூவ் ஆன் ஆகுது. நீங்களும் பசங்களை இப்போ தான் கவனிச்சுட்டு, என்ன வாயெல்லாம் ஏதோ பிசுன்னு இருக்கு என்ன? பசங்களுக்கும் லஞ்சம்லாம் கொடுத்து கரெக்ட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக அப்படியே ஜிமினை ஓரக்கனால் பார்க்க. அவனும் வந்துட்டு ஆத்தி கண்டுபிடிச்சிட்டாலே எம்மக்கு அதுகி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் திரு முடிச்சு, நாங்கள் இல்லை மம்மி இவர் தான் அப்படின்னு ஜிமினை கொத்து விட்டுறானுங்க. ஆத்தி இவனுங்க வேறு அப்படின்ட்டு ஜிமினை கண்டுக்காம, அது ஜஸ்ட் ஒரு ஐஸ்கிரீம், அதில் என்ன வந்துட போகுது? ஐஸ்கிரீம்லாம் உடம்புக்கு கெடுதல், சாப்பிடக்கூடாதுன்னு யாரோ சொன்ன ஞாபகம். அப்போல்லாம் நீங்கள் கல்யாணம் புதுசில் இந்த மாதிரி வெளியில் போகலாம், ஐஸ்கிரீம் வாங்கி கொடு மாமா ப்ளீஸ் மாமா, அங்கே பாரு எனக்கு பிடிச்ச ஃபேவர் அப்படின்லாம் கேட்கும்போது, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் ஹைஜீன் இல்லை அப்படி இப்படின்ட்டு இருப்பான். இப்போ தான் பசங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கானேன்னு தான் நீங்கள் குத்தி காட்ட. அவனை வந்துட்டு உனக்கு வாங்கலைன்னு கோவப்படுறியோ, உனக்கு வாங்காமல் இருப்பேனா, உனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஐஸ்கிரீமை அப்படியே எடுத்து நீட்ட. நீங்களும் அவனை மறைச்சிட்டு, யாருக்கு வேணும் உங்கள் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி உட்காந்துக்க. உனக்கு பிடிச்ச ஃப்ளேவர் தாண்டி. எனக்கு பிடிச்சதெல்லாம் வேறு அவருக்கு தெரியுமா? இது குப்பை
குப்பையில் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே அதை எடுத்து அந்த இது மிரர் வழியாக வெளியே தூக்கி போட ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவன் ஆசையாக உங்களுக்காக ஃபர்ஸ்ட் டைம் ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு வர நீங்களும் அதை தூக்கி கடாசிட்டு அப்படியே திரும்பி, கண்ணா இனி கண்டவங்களும் ஏதாவது வாங்கி கொடுத்தானு சாப்பிடாதீங்க, எதையாவது கலந்துருக்க போகிறாங்க, நம்ம உயிரோடு இருக்கிறதே அவங்களுக்குலாம் சொல்லி வாய முடியல. ஜிமின் டக்குன்னு அவங்க கழுத்தையே பிடிச்சிட்டான். நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக்காக பசங்க அதுக்கு மேலே அம்மா அம்மா எங்கள் அம்மா வீடு அப்படின்னு அழ ஆரம்பிக்கா. ஜிமினும் அப்படியே அப்படின்ட்டு கத்துறான். அந்த இடமே அதற அளவுக்கு. நீங்கள் அவனையும் அசால்ட்டாக பார்த்துருக்க. ஏண்டி சாவடிக்கிற? யார் நானா? நீங்கள் தான் அப்படின்னு ஆரம்பிக்கா. போதும் 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 போதும், தெரியாமல் நான் பண்ண தப்புக்கு எவ்வளோ தாண்டி தண்டனை அனுபவிக்கிறது? அதை நீ தான் பண்ணியிருப்பேன்னு உன் மேலே கோவப்பட்டு உன்கிட்ட நான் தள்ளி இருந்து நான் பழி வாங்குறேன்னு பைத்தியக்காரத்தனமாக எல்லாம் பண்ணிட்டு இருந்தான், இல்லைன்னு சொல்லலையடி, அதுக்காக குழந்தைங்கள அப்படிங்கிறான். ஓ வலிக்குதா? என் வயிற்றில் குழந்தைய உருவாகக்கூடாதுன்னு களைச்சவர் தானே நீங்கள்? இப்போ மட்டும் எங்கேருந்து இந்த ஞானோதயம்? எனக்கு என்னமோ நாங்கள் 3 பேர் உயிரோடு இருக்கதே. ப்ளீஸ் போதும் பேசாதடி, நல்லா முடியல. ஜிமினுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ பசங்களோ அப்படியே 2 பேரும் சண்டை போடுறது பார்க்க நீங்களோ பசங்க முன்னாடி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் என்னை ரியாக்ட் பண்ண வைக்கிறது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டியை ஓட்டி இறங்கி பின்னாடி போய் பசங்களோட உட்காந்துக்கிறீங்க. ஜிமினுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, சைலண்ட் ஆயிடறான். அப்படியே வீடு வந்து சேர வரைக்கும் யாருமே எந்த பேச்சும் பேசிக்கல. ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் வீடு வந்ததும் இறங்கி பசங்களை கையில் பிடிச்சிட்டு நடக்கிறீங்க. பசங்களோ மம்மி அப்படின்னு கூப்பிட என்னடா அப்படின்னு பார்க்குறீங்க. டேடி அப்படிங்க. எது? நீங்கள் முறைச்சி முறையிலனுங்க. அவர் பாவம் இல்லையா அப்படின்னு கேட்க, அப்போது மம்மி பாவம் இல்லையாடா அப்படின்னு கேட்குறீங்க. அவனுங்க உங்களை ஹக் பண்ணிட்டு நீயும் பாவம் தான் மம்மி அப்படின்னு அழ ஆரம்பிச்சிடுறானுங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, ஜிமினை கஷ்டப்படுத்தும் போது கஷ்டமாக இருக்குது. ஆனால் உங்களால் முடியல. பழசுலலாம் மைண்டுக்குள்ளே வரும்போதே அவனை தூக்கி போட்டு மிதிக்கணும் போல் இருக்குது. அவ்வளோ ஆத்திரம் வருது. அவன் பண்ணதெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஸோ நடிப்புன்னு சொல்லிட்டான் காதலை, அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? மறுபடியும் நடிக்கிறானோ, எதுக்காக நடிக்கிறான்? இந்த மாதிரி கேள்வி தான் அவன் பேசும்போது உண்மையாகவே தோண மாட்டேங்குது. பொய் சொல்கிறாங்கிற மாதிரியே மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது. அதையும் தாண்டி உங்களே கொல்ல பார்த்துருக்கான். இதுக்கு மேலே என்ன வேணும்? அதுதான் உங்களுக்கு கொலவெறி. ஸோ நீங்களும் வந்துட்டு அவங்ககிட்டேருந்து ஒதுங்கி இருக்குன்னு தான் நினைக்கிறீங்க. ஸோ இப்போ வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு நீங்களும் ஜிமினும் வந்துட்டு ஒரே வீட்டில் இருக்கிறது நிம்மதியாக இருந்தாலும் ஸோ 2 பேத்துக்குள்ளே இன்னும் வந்துட்டு சரியாகலை. கிளாஸ் நடந்துகிட்ருக்கு, தெரிஞ்சுட்டு தான் இருக்குது. எல்லோரும் அவங்கவுங்க இஷ்டப்படி ஒருத்தங்க ஜிமினை திட்டுறதும், சிலர் வந்து நீங்கள் சேர்ந்து வாழ்ந்தால் நல்லாயிருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் மனசுலேயும் ஒவ்வொன்றும் இருக்குது. உங்கள் பிரதர்ஸ்லாம் வந்துட்டு சமாத்திரமாக இருக்கா. சின்ன உங்கள் கிட்டே வந்து உட்கார்றாரு. நீங்கள் அண்ணா அப்படின்னு பார்க்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா? அப்போது இருந்த சுச்சுவேஷனுக்கு என்னால் அதை சொல்ல முடியல. ஏன்னா அவன் பண்ணது தப்பு தான். எல்லா தப்பையும் பண்ணவன் ஒரே ஒரு நல்லது மட்டும் பண்ணிட்டு போயிருந்தான். அது சொல்லணும், அது இந்த நேரத்தில் சொல்லி ஆகணும். அதான். என்ன அப்படின்னு பார்க்குறீங்க? அது உன்னை அங்கே கொண்டு போய் கட்டி போட்டதும் அவன் தான். நீ அங்கே இருக்கன்னு எனக்கு தகவல் கொடுத்ததும் அவன் தான். அதை வச்சு தான் நான் உன்னை தேடி கரெக்டாக வந்தேன் அப்படிங்கிறாரு. ஓ அவ்வளோ நல்லவரா? இப்போது அதுக்காக நான் சேர்ந்து வாழணும்னு சொல்ல வரீங்களாண்ணா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லைம்மா, நான் அப்படி சொல்லவில்லை. இது உன்னோட லைஃப். இது எப்படி இருக்கணும்னு நீ தான் முடிவு பண்ணணும். இதில் கருத்து சொல்ல நாங்கள் யார்? இல்லைண்ணா, நீ என்னோடய அண்ணன். அதெல்லாம் ஓகே தாம்மா, ஆனாலும் இது உன்னோட லைஃப். அதுக்கு தான் நீ என்ன முடிவெடுத்தாலும் நாங்கள் அண்ணனுங்களா உனக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அதே சமயம் இந்த விஷயம் உனக்கு தெரியணும்னு நினச்சேன், அதான். சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்புறம் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் வந்து சமைக்கிறீங்க. அவங்க கூட ஜின்னோட ஒய்ஃப் இருக்காங்க, ஆரம் ஒய்ஃபு. 3 பேர் பேசிட்டு சிரிச்சிட்டு தான் அப்படியே வந்துட்டு சமையல்லாம் முடிக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு பசங்கள்லாம் பசியோடு இருப்பாங்களேன்னு குட்டீஸுங்களை கூப்பிட்டா எல்லாம் வந்துட்டு ஹை சாப்பாடுன்னு வந்து உட்காந்தா ஜிமினும் வந்துட்டு ஆஹா அப்படின்ட்டு இவ்வளோ நேரம் சோஃபாவில் அந்த வாங்க எழுந்து வந்துக்கார. நீங்கள் அவனை முறைச்சிட்டு அவனுக்கு எதுவும் வைக்காமல் குட்டீஸுங்களுக்கு வைக்க, இங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கான் கொண்டு தெரியலையா அண்ணன் ஏண்டி அப்போல்லாம் சமைச்சா தூக்கிக்கிட்டு பின்னாடியே அலைவா. மாமா நான் இது சமைச்சிருக்கேன் அது சமைச்சிருக்கேன் டேஸ்ட் பண்ணி பாருன்னு என் உயிரை எடுப்பேன். இப்போ என்னடி அப்படின்னு. அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே உயிரை எடுப்பேன்னு, இனி எடுக்க வேணான்னு தான் அப்படிங்கிறீங்க. ஒருத்தி ஏதாவது ஒன்று சொன்னால் அதையே பிடிச்சிக்குவா. அப்படிலாம் இல்லை, எனக்கும் கொடு அப்படின்னு கேட்க, ஒன்றும் தேவையில்ல. அப்படி ஒன்றும் யாரும் கஷ்டப்பட்டு என் சாப்பாடை சாப்பிட வேணாம். அப்போ எப்படி குப்பையில் தூக்கி போடுற மாதிரி இருக்குது சாப்பாடுன்னு சொன்னீங்களோ அதே மாதிரி தான் இப்போயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க.
5 வருஷமாக இன்னுமா டெவலப் ஆகாமல் இருக்கா அப்படிங்க நீங்கள் முறைக்கா என் வாய் இருக்குது பாரு, என் வாய் அதுதான் எனக்கு பிரச்சனையே, அதுதான் என் சனி அப்படின்ட்டு அவனும் அப்படியே இருந்துட்டு வியானையும் பாவமாக பார்க்க அவனுங்க 2 பேரும் தன்னோட பிளேட்டில் உள்ளதை எடுத்து ஒரு பிளேட்டில் சாப்பிட்டு தொலைங்கிற மாதிரி ஜிமினுக்கு கொடுக்க அவனும் என்னடா நாய்க்கு பிஸ்கெட் வைக்கிற மாதிரி வைக்கிறீங்க அப்படின்ட்டு அவனும் சரி அப்படின்னு. ஆனாலும் கொஞ்சம் பயம் இருக்குது. ஐயோ அப்போவே பயங்கரமாக சமைப்பா, இப்போ இன்னும் பயங்கரமாக இருக்குமோ அப்படின்னு பயந்து தான் ஜிமின் அப்படியே வந்துட்டு வாங்கிட்டு கொண்டு போவேன். உங்களுக்கோ அப்படி பயந்து ஒன்றும் யாரும் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு டக்குன்னு கையை பிடிக்கிறீங்க. எடி கை கட்டினதை வாய் கட்டாமல் விடாமல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு பார்த்தாலே டெம்ட் ஆகுது, கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை தட்டிவிட்டு வாய்க்குள்ளே போட ஒரு நிமிஷம் கண்ணாமொழி பிதுங்கி வெளியே வர மாதிரி ஜிமின் அப்படியே ஆச்சரியமாக உங்களை பார்க்க, நீங்களோ என்னாச்சு ஒரு வேளை உண்மையிலேயே நல்லா இல்லையோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசனையோடு இருக்க. வா செம்மையாக இருக்குது அப்படின்ட்டு அப்படியே ஜிமினோ சூப்பர் டி, நீ சமைச்சியா, உன் கையால் சமைச்சியா அப்படி இப்படின்னு உங்களுக்கு அப்படியே வந்துட்டு புகழ் மலையாக வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க. சமைச்ச கைக்கு தங்கத்தில் வழியிலே போடணும், அப்படியே மோதிரம் போடணும், அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீங்கள் கையை கட்டி அப்படியே பார்த்துட்டு நான் ஹெல்ப் மட்டும் தான் பண்ணேன், சமைச்சது உங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்ல, எதை தூ கன்றாவியாக இருக்கும் போதே நினச்சேன் அப்படின்ட்டு தூணு துப்ப நீங்கள் அப்படியே தான் போய் மறைச்சிட்டு நிற்கிறீங்க. அவளுக்கு சமைக்கவே தெரியாது, அவளை ஏண்டி சமையல் கட்டுக்குள்ளே விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோ கத்திக்கிட்டு இருக்க. அப்போ அங்கே ஆரமோட ஒய்ஃப் அவள் தான் வந்து சிஸ்டர். ஸோ கையை கட்டிட்டு பிரதர் ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு, ஆத்தி இவளா அது ஒன்றும் இல்லையே நீ சமைச்சது தான் ஆகா ஓகுன்னு டேடி துப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி பசங்க சொல்ல, நீங்களும் உங்கள் டேடின்னு கூப்பிட்றத கவனிச்சுட்டு அப்படியே கோப்பட்டு விஹான் அப்படின்னு கத்துறீங்க. 2 பேரும் சாரி மம்மி அப்படிங்க. ஏய் ஏக்கிரி பசங்களை மிரட்டுற, அது வேணா உண்மை தானே, நான் தானே அவங்க அப்பா, ஏன் சந்தேகமா அப்படின்னு கேட்குறீங்க. ஐயோ படுத்துறியடி அப்படின்ட்டு ஒரு சாப்பாடு கேட்டது குத்தமா அப்படிங்கிறான். அப்போ கேட்டதெல்லாம் குத்தம் இல்லை, சாப்பிட்டுட்டு மூடிட்டு போகாமல் அது எதுக்குடா குத்தம் சொல்லிட்டு உட்காந்துருக்க, உனக்கு அப்படி சாப்பிட பிடிக்கலன்னா எழுந்து போ, உன்னை யாரும் இங்கே கஷ்டப்பட்டு சாப்பிட சொல்ல அப்படின்னு ஆரம் ஒய்ஃபோ பலாபலான்னு ஆரம்பிக்கா. ஐயோ இந்த பஜாரி யாரா கிளப்பி விட்டது அப்படின்ட்டு ஜிமினோ பாவமாக உங்களை பார்க்க உங்களுக்கு சிரிப்பு தான் வருது அங்கே நடக்கிறதெல்லாம். இருந்தாலும் கோவமாக இருக்கிறது மூஞ்சி வச்சுட்டு நீங்கள் வியான் சாப்பிட்டு வாங்கிட்டு போக, அப்படியே சாப்பாடு கொடுத்துட்டு போடின்னு பிச்சைக்காரன் மாதிரி அப்படியே வந்து ஜிமினோ உங்கள் பின்னாடி சாப்பாடுன்ற, ஏய் நீ என்ன ராப்பிச்சியா அவள் பின்னாடி பிச்சை கேட்குற மாதிரி போயிட்டுருக்கா அப்படின்னு ஆரம் ஒய்ஃப் குறுக்க நின்று அவனை வந்துட்டு அணைக்கட்டு போட, அப்படியே நீ வேறு சாவடிக்காது தள்ளிடி என்கிட்ட, நானே பொண்டாட்டி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம் உன்னை எப்படி ஓம் புருஷன் ஏற்றுக்கிட்டான், உன்னெல்லாம் ஜெயிலெல்லாம் வச்சுருக்கணும், நீ இன்னும் வெளியில் நடமாடிட்டுருக்க அப்படின்னு கேட்க ஆரம் ஒய்ஃப்க்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே தலை குனிங்க ஜிமினோ, நீயும் நானும் மன்னிக்கக்கூடிய அளவுக்குலாம் தப்பு பண்ணல, நிறையா பண்ணியிருக்கோம், அதுலேயும் நீ அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்துட்டு உன்னை நான் அப்புறம் கவனிச்சிக்கிறேன் அப்படின்ட்டு ஜிமின் விலகு அப்படின்ட்டு போக, அப்படியே ஆரம் ஒய்ஃபோட தலை தொங்கி போட மாதிரி நிற்க. ஆரமும் வந்து அப்படியே ஒரு மாதிரி தான் பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே நகர்ந்து போயிடறான். அவன் அதை பற்றி எதுவுமே கேட்டுக்கல. இது இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸுங்க கூட சேர்ந்து வெறும் பெட்ஷீட்டை பொத்திக்கிட்டு உங்கள் ரூம்குள்ளே அப்படியே அவனும் உள்ளே வர, நீங்களும் வந்துட்டு குட்டீஸ் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, ப்ரெஷ் பண்ணிவிட்டு வாங்க, தூங்கலான்னு பேசிக்கிட்டே வரீங்க. அங்கே கெக்க பெக்கன்னு சிரிச்சுட்டு அப்பா பையன்னு 3 பேர் உட்காந்துருக்க பார்த்துட்டு இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. இங்கே என்ன பண்ணுவாங்க, இது பெட்ரூம், தூங்கத்தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு மாதிரி பார்க்க, உங்கள் கூட தூங்கிறதுக்கு நான் ரெடியாக இல்லை, தயவு செய்து வெளியே போகிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படிலாம் போக முடியாது பொண்டாட்டி, லீகலா நீங்கள் இன்னும் என் ஒய்ஃப் தான், ஸோ கோர்ட்டுக்கே போனாலும் ஒன்றா இருக்க தான் சொல்லுவாங்க. ஓ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு நீங்களே இப்போ உள்ளே படுத்துக்கோங்க நான் வெளியே போகிறேன் அப்படின்னு போக பசங்களை அப்படியே பார்த்துட்டு பாவமாக ஜிமின் என்னடா இது அப்படின்னு அப்படியே பார்க்க, என்ன டாடி உனக்கு எங்கேயுமே தெரியல, எது ஆமாம் மம்மி கோச்சிட்டு போனால் தூக்கிட்டு வருவியா, அது சரி என் பசங்களே இது பண்ணிட்டானுங்க அப்படின்னு டக்குன்னு வந்து உங்களை தூக்க பசங்களை மம்மி நாங்கள் பாட்டி கூட படுத்துக்கிறோம் அப்படின்ட்டு 2 பேரும் ஓடாட்டே அப்படின்ட்டு இங்கே அப்படியே முறைச்சி பார்க்க ஜிமினோ அப்பா இப்போ தாண்டா ஏன் பசங்க மாதிரி நடந்துக்கிறீங்கன்னு கதவை சாத்திட்டு வந்து உங்களை அப்படியே கட்டில் போட நீங்கள் திமிரிக்கிட்டே இருக்கீங்க. உங்களை தொப்புன்னு போட ஒரு நிமிஷம் அப்படியே ஜிமின் வந்து ஷர்ட்டை வர ரிமூவ் பண்ணிக்கிட்டே அப்படியே கிட்ட வர பயந்துடுறீங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஜஸ்ட்டில் அப்படியே கை வச்சு நீங்கள் தடுக்க, என்ன பண்ண படுக்க வந்தேன் அப்படிங்கிறாரு. எதை ஐ மீன் நீ நினைக்கிற மாதிரி டபுள் மீனிங்கில் சிங்கிள் மீனிங் தாம்மா, தூங்குறதுக்கு வந்தேன் அப்படிங்கிறாரு. உங்கள் ரூமில் போய் இதுவும் நம்ம ரூம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ண விடுங்க அப்படின்னு அப்படியே திமிரிக்கிட்டு இருக்க. வேண்டி ஒரு காலத்தில் ஐயோ இந்த ஒரு காலத்தில் ஃபஸ்ட்டு நிப்பாட்டுறீங்களா, ஆமாம் ஒரு காலத்தில் பைத்தியமாக இருந்தேன், உன் மேலே பைத்தியம் பிடிச்சி அலைஞ்சேன், அதனால தான் உன் கூடயே இருக்கணும்னு நினச்சேன், உன் கையில் படுத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன், உன் நெஞ்சில் படுத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன், நீ என்னை தூக்கி சுமக்கணும்னு ஆசைப்பட்டேன், எல்லாம் ஆசைப்பட்டேன் இல்லைன்னு சொல்லலை, ஆசைப்பட்டேன், இப்போ படலை, எனக்கு எதுவும் வேணாம், என்னை சாகட்டும்னு விட்டுட்டு
இதை ஒன்றே சொல்லி என்ன சாவடிக்காதடி, தெரியாமல் பண்ணிட்டேன். நீ என்னை சாகடிச்சிருந்தா கூட செத்து போயிருப்பேன் போல இருக்கு. வார்த்தைகளால் சாகடிச்சி. அதுதான் என்ன சொன்ன, என்னை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சியா? அழ முடியல, அப்படியே கதறி அழுக. ஏய், அப்போ சொல்லும் போதெல்லாம் எனக்கு தெரிலடி. உன்னை பிரிஞ்சதுக்கு அப்புறம் தாண்டி நானே ஃபீல் பண்ணேன். உன்னை நான் நடிக்கலாம் இல்லடி, நிஜமாவே மனசுக்குள்ளே ஃபுல்லாக நீ தாண்டி இருக்க. எத்தனை பேர்கிட்ட இதே டைலாக் சொன்னீங்க? ஏய், இந்த 5 வருஷமா எவ்வளோ திரும்பி கூட பார்க்கலடி. நம்பிட்டேன் நிஜமாடி, மேலே சத்தியமா உன்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நான் எவ கூடயும் போகலடி. ஓ அப்படியா, சரி சரி, அதையும் நம்பிட்டேன் அப்படிங்கிறீங்க. ஜிமினுக்கோ நீங்கள் நம்பாமல் பார்க்கறதுனால தாங்கிக்கவே முடியல. என்ன செஞ்சாடி நம்புவ அப்படின்ட்டு உங்களை பார்க்க. ஓ அப்படியா, அப்போது செத்து போகிறீங்களா? நம்புகிறேன் அப்படின்னு கேட்குறீங்க. சாகணுமா? சாக நான் எப்போயோ ரெடிடி. நான் சாகிறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். உன்னை நம்ப வைக்கிறதுக்காக நான் செத்துருவேன். ஆனால் நான் செத்தா நீ மட்டும் உயிரோடு இருப்பியா? என் கூடயே சேர்ந்து செத்துற மாட்டேன். அது என்னமோ உண்மைதான். உங்களுக்கு அப்படி ஒரு மாதிரி நான் ஏன் சாகணும் அப்படிங்கிறீங்க. எனக்கு தெரியும்டி, என்ன சாக சொல்லிட்டு நீ மட்டும் உயிரோடு இருந்துருவியா? நான் செத்தா நீயும் செத்துருவடி. என் பசங்க தாண்டி அனாதையாக நிற்பாங்க. இல்லை, அப்படி நடக்கக்கூடாது. அதுக்காக ஒன்றும் நான் கஷ்டப்படலை. நீ உன் மனசு மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன்டி. நீ நான் நம்ம பசங்கன்னு சந்தோஷமாக வாழ்வோம். எனக்கு நம்பிக்கை இருக்குது. உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணலடி. இனி நான் அலற மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். நீ சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு தான் என் பசங்களும் நினைக்கிறாங்க, நானும் நினைக்கிறேன். இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் அதான் நினைக்கிறாங்க. மனசு மாறுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னவனை என்ன நினச்சானோ, டக்குன்னு ஷர்ட் எடுத்து மாட்டிட்டு உங்கள் கிட்ட வர, நீங்கள் என்ன பண்ண போகிறான்னு பார்த்துட்டு இருக்க, உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படின்னு ஒரு கிஸ் பண்ண அப்படின்னு நீங்கள் தட்டி விடுறீங்க. உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு நீ மாறுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் உங்களை டிஸ்டர்ப்லாம் பண்ணுறதில்ல, பட் உங்கள் கூட பேசாமலாம் இருக்கிறது கிடையாது. அப்பப்போ எப்போல்லாம் தோணுதோ உங்ககிட்ட வந்து பேசுகிறது, ஏதாவது வந்துட்டு ஏற்றுக்கடின்னு கெஞ்சுறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. பட் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிறாரு. இங்கே அப்படியே வந்துட்டு ஆரம் ஒரு வாட்டி வீட்டுக்கு ரூம்குள்ளே வரும்போது அப்படியே வழிமறிக்க என்ன அப்படிங்கிற மாதிரி ஆரம் பார்க்க, இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் நீங்களும் அதெல்லாம் மறக்கலையா? என் அண்ணன் அவனே அப்படி சொல்லும் போது நீங்கள் ஏன் எந்த வார்த்தையும் எனக்காக பேசலை அப்படிங்கிற மாதிரி அழுகியோட கேட்க, ஏன்னா அதெல்லாம் நிஜம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அதுக்கு மேலே எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போக, அப்படியே போகிற அவனையும் முதுகு விரித்து பார்த்துட்டு அழுதுட்டு நின்றுட்டுருக்கா. இங்கே ஜிமினும் உங்களை என்ன தான் டிஸ்டர்ப் பண்ணலாட்டியும் நீங்கள் வந்துட்டு நிறைய வேலை பார்க்க தான் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஏன்டி இப்படி ரெஸ்ட் எடுக்காமல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிறா. நீங்கள் டயர்டாக தெரியுறீங்க. ஸோ உங்கள் ஃபோரில் கை வைக்க வந்தால் டக்குன்னு நகுதுண்டு இது ஆஃபீஸ் அப்படின்னு நீங்கள் முறைச்சி பார்க்க, அது எனக்கும் தெரியும், நான் ஒன்றும் உன்னை ரேப் பண்ண வரல அப்படி நீங்கள் முறைச்சி பார்க்குறீங்க. பின்ன கிட்ட வந்தாலே நம்ம ஓவராக பண்ணுற, ஜஸ்ட் தொட்டு தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் திமிர அவங்கள இழுத்து அப்படியே வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் கை வச்சு பார்க்க, உங்களுக்கும் பயங்கரமாக ஃபீவராக இருக்குது. ஓ மை காட், ஏய் உனக்கு ஃபீவராக இருக்குடி, அதனால் என்ன ஒரு டேப்லெட் போட்டால் சரியாயிடும் அப்படின்னு கையை தட்டி விட்டு நீங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்க. ஏய் உனக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு கத்தும் போது அங்கே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் திரும்பி 2 பேர்த்தையும் பார்க்க, நீங்களும் இப்போ இதுக்கு இங்கே சீன் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு அவனை முறைக்க, ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஆஃபீஸே வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு கம்பெனியே லீவ் விட்டுறான். நீங்களும் அப்படியே அவனை முறைச்சி பார்க்க, வா ஹாஸ்பிட்டல் போகலாம், எனக்கு ஒன்றும் அவ்வளோ முடியாமல் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை மூஞ்சடிச்ச மாதிரி பேசிட்டு வீட்டுக்கு போயிடுறீங்க. ஜிமினுக்கோ என்ன பண்ணுறது தெரியல, ஏன்டா என்னை இப்படி படுத்தி எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ வீட்டுக்கு உங்கள் கூட அவனும் வந்துடுறான். வந்தாலும் ரூம்குள்ளே வரல, வெளியில் ஹால்லே உட்காந்து நீங்கள் வெளியில் வரும்போது உங்களை பார்க்கலான்ட்டு இருக்க. நீங்களும் உள்ளே வந்தால் இன்னும் உடம்பெல்லாம் அடைச்சி போட்ட மாதிரி அசதி. ஸோ எழுந்து போகாமல் அப்படியே படுத்துடுறீங்க. பசங்க ஸ்கூல் விட்டு வர டைம் கூட ஆயிடுச்சு. நீங்கள் வெளியே வர மாத்தல. ஜிமினும் வந்துட்டு உங்களை அப்படியே உள்ளே வந்து பார்க்க, நீங்கள் பெட்ஷீட்குள்ளே அப்படின்ட்டு பயங்கரமாக குளிர்காய்ச்சலை நடுங்கிட்டு இருக்கீங்க. பயங்கரமான காய்ச்சல் உங்களுக்கு. ஸோ அவரும் என்ன அணத்திட்டு கிடக்கா அப்படின்னு கிட்ட வந்து பெட்ஷீட்டை அப்படியே வந்துட்டு எடுக்கலாமா வேணாமான்னு கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு, சரி அப்படின்ட்டு டக்குன்னு பெட்ஷீட்டை நகர்த்திட்டு அப்படியே பார்க்க, நீங்கள் அப்படியே கண்ணை கூட திறக்காமல் இன்னும் உள்ளுக்குள்ளேயே நடுங்கிட்டு இருக்கா. ஹீரா உனக்கு என்னடி ஆச்சு? மெதுவாக பக்கத்தில் உட்காந்து உங்களை அப்படியே தொட்டு பார்க்க, உடம்பு இன்னும் விட அதிகமாக அப்படியே வந்துட்டு ஹீட்டாக இருக்குது, தூக்கி தூக்கி போட்டுட்ருக்கு. ஐயோ எவ்வளோ காய்ச்சல் அடிக்குது, ஏண்டி சொன்னால் கேட்குறியா நீ, வா ஹாஸ்பிட்டல் போகலான்னு உங்களை தூக்க பார்த்தா நீங்கள் விடாமல் அணிட்டு அப்போ கூட அவர்கிட்ட வந்துட்டு நீங்கள் மல்லுக்கட்டை இவளை வச்சுக்கிட்டு அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த மனுஷனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவங்கள அப்படியே பார்க்குறாரு. சாப்பிட்டியா அப்படின்னு கேட்க, நீங்கள் எந்த பதிலும் சொல்லாமல் நடுங்கிட்டே இருக்க.
படுத்துருடி அப்படின்னு கிச்சனுக்கு போய் அப்படியே வந்து சாப்பாடை போட்டு இந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, யாராவது கண்டுக்கிறாங்களா அப்படின்னு லபோ திபோன்னு கத்திட்டு வராரு. எல்லாரும் பார்க்குறாங்க. பட் எல்லாருமே வந்துட்டு 2 பேரும் சேரணும்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ நீயே பாரு ராசாங்கிற மாதிரி விட்டுட்டு தான் ஒதுங்கி நிற்கிறாங்க. ஜிமின் அம்மா கூட கதை விடுக்கல பார்த்துட்டு இருக்க அவங்க அப்பா, ஏய் நீ பண்ணுறதெல்லாம் சரியில்லை, மருமகளுக்கு உடம்பு சரியில்லை, நீ போய் அப்படின்ட்டு அவர் பேசிக்கிட்டே வெளியே போக அவர் கையை பிடிச்செடுத்து, கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா, அவன் பண்ண தப்புக்கு தான் எல்லாருமா சேர்ந்து 5 வருஷமாக அவனை ஒதுக்கி வச்சாச்சே, இதுக்கப்புறமும் ஏன் அவனை நினச்சே வாழாமல் இருக்கா. என் பையனுக்காக மட்டும் இல்லை, என் பேரனுங்களுக்காகவும் என் மருமகளுக்காகவும் தான் யோசிக்கிறேன், கொஞ்சம் அமைதியாக இருங்க, அவங்களே முட்டி மோதி ஒன்றும் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி புருஷன் நடக்க. அவருக்குமே என்ன இருந்தாலும் பேரன்களுக்கு அப்பா வேணும்னு நினைக்க மாட்டாரா, மகன் மேலே கோவம் இருந்தாலும் அப்படி ஒதுக்கி வைக்கிற ஆளில்லே. ஸோ அமைதியாகிறாரு. ஸோ எல்லாருக்குமே அதே எண்ணம் தான். சரி 2 பேரும் அப்படியோ மனசு ஒத்து ஒன்றாகட்டுங்கிற மாதிரி விட்டுடுறாங்க. ஸோ ஜிமின் புலம்பிக்கிட்டே வந்து அப்படியே உங்களை ஷோல்டரில் சாய்ச்சி வச்சு எழுப்பி உட்கார வச்சு அப்படியே மெதுவாக சாப்பாடு விட்டால் நீங்கள் கண்ணு கூட திறக்கல, நடுங்கிக்கிட்டே தான் சாப்பாடு வாங்க மாட்டேன்னு வாயாசிக்க, இப்போ நீ ஒழுங்காக நான் கையில் ஊட்டுறத வாங்கலை, அடுத்த வாய் வழியாக ஊட்டுவேன் அப்படின்னு சொல்லி டப்புன்னு கண்ணை திறந்து அப்படியே பயந்து போய் பார்க்குறீங்க. கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்குது, கண்ணுலேருந்து தண்ணி வடிஞ்சிட்டே இருக்குது. அப்படியே உங்களை தொடச்சி விட்டு, இவ்வளோ உடம்பு சரியில்லாத வரைக்கும் சொல்ல மாட்டியா, நான் அப்போவே சொன்னேன் ஹாஸ்பிட்டல் போயிருந்தால் இவ்வளோ ஆயிருக்குமா, இப்போயும் வாடி நான் வரமாட்டேக்கிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டே அப்படியே ஃபுட்டை, ஏம்மா முடியலையா அப்படின்னு உங்களை அப்படியே வந்துட்டு கோழி கொஞ்சம் அடக்காக்கிற மாதிரி அவனுக்குள்ளே அடக்கி வச்சு உங்களுக்கு ஃபுல்லாக ஃபுட்டை ஊட்டி முடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு இப்போது டேப்லெட் தேடி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க, அதையும் போட மாட்டேங்கிறீங்க, உங்ககிட்ட குழந்தைக்கு கெஞ்சுற மாதிரி கெஞ்சிட்டு இருக்க முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு டக்குன்னு தண்ணி அவர் வாய்க்குள்ளே ஊற்ற, நீங்கள் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கும்போது டேப்லெட்டையும் தூக்கி வாய்க்குள்ளே போட்டு டக்குன்னு உங்களை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி உங்கள் வாய்க்குள்ளே டேப்லெட் வாட்டர்னு எல்லாத்தையும் அப்படியே வந்துட்டு இங்கே மாற்றி விட, நீங்கள் அப்படியே கண்ணை முழிச்சு பயந்து அவரை பார்த்துட்ருக்க, முழுங்கடி இல்லை மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இப்போ ஒரு மாதிரி பார்க்க டப்புன்னு முழுங்கிடுறீங்க. அது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நல்லா படுக்க வச்சு பெட்ஷீட்லாம் பொத்தி விட்டு, நீ ரெஸ்டடு, பசங்களை நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு ஜிமின் தான் வந்து பசங்களை கூப்பிட போயிருக்காரு. ஸோ பசங்களை அப்படியே வந்துட்டு அந்த மனுஷன் போய் கூப்பிட நிற்க, அவனுங்க 2 பேரும் ஓடியது மம்மி அப்படின்னு, மம்மி அங்கே அப்படின்னு கேட்குறானுங்க. மம்மிக்கு உடம்பு சரியில்லை, வீட்டில் இருக்காங்க. மம்மிக்கு என்னாச்சு அப்படின்னு 2 பேர் பார்த்துற, ஒன்றும் இல்லைடா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே வந்ததுமே மம்மி அப்படின்னு குடுன்னு ஓடி உங்கள் ரூமுக்கு தான் வரானுங்க. நீங்கள் அப்படின்னு இது பண்ண நடுங்கிட்டு இருக்கிறத பார்த்து ஜிமின் குடுன்னு வந்து, மம்மி இப்போ தான் டேப்லெட் போட்டு படுத்துருக்காங்க, உடம்பு சரியில்லை, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்ல 2 பேரும் அப்படியே வந்துட்டு சமத்து பசங்களாம் உடனே அவனுங்க ட்ரெஸ்லாம் வந்துட்டு அவனுங்களே வந்துட்டு இது பண்ணிக்கிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வர, ஜிமின் தான் அவனுங்களுக்கு பார்த்து எங்கே தான் போய் தொலைவாங்க, இந்த வீட்டில் 1க்கு 9 பொம்பளைங்க இருந்தாலும் யாரும் எதுவும் பசங்களுக்கு கூட பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு புலப்பிக்கிட்டே சாப்பாடெலாம் எடுத்து வைக்கிறான். ஸோ பசங்க வந்துட்டு 2 பேரும் சாப்பிட, ஜிமினே வந்துட்டு சரி நீங்கள் பாட்டி வீட்டை போய் விளையாண்டுட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் அனுப்பிவிட்டு, ஏன்னா 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு, நீங்கள் தூங்குறீங்க அப்படின்ட்டு அவனே வந்துட்டு உங்கள் ரூம் வாசல்லேயே ஒரு சேர் போட்டு உங்களுக்கு காவலாக உட்காந்துக்கலாம், பசங்க கூட இந்த பக்கம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மற்றவங்க பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது அவங்களுக்குலாம். எப்படியோ உங்கள் அம்மா கூட இப்போல்லாம் கொஞ்சம் வந்துட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களும் அப்படியே அவன் சத்தம் கேட்டு எழுந்து வந்தவங்க அந்த வாசலில் நின்று பார்க்குறாங்க. ஜிமின் அவங்களுக்கு காவல் காத்துட்டு உட்காந்துக்கிறத பார்த்துட்டு அப்படியே அவங்க திருப்பி ரூம்குள்ளே போயிடறாங்க. ஆக்சுவலி ஜிமின் அவங்கக்கிட்டையுமே வந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் அவன் பசங்கள்லேருந்து நண்டு சுண்டுலேருந்து ஆரம்பித்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கிட்டேயும் சாரி கேட்டான். காலில் விழுந்து அவங்க அம்மாட்டெல்லாம் மன்னிப்பு கேட்ட கதற, அவங்களுமே நீ மட்டும் இதுக்கு காரணம் இல்லையே, நானும் தான் பேராசைப்பட்டு இப்படி நடந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவும் கூட, ஓ மேலே மட்டும் தப்பு இல்லை கண்ணா, நானும் தான் ஓ மனசை புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு என்னாலையும் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து அவன் மன்னிப்பு கேட்கும் போது அவனை வந்துட்டு மன்னிச்சிட்டாங்க. ஸோ ஏன்னா அவன் மட்டும் தப்பு பண்ணலையே, அவனுக்கு உங்கள் மேலே உங்களுக்கு மட்டும்தான் அவன் வந்து பாவம் பண்ணியிருக்கான், மற்ற யாரும் எதுவும் பண்ணலைல, அதனால் உங்களுக்கு பண்ணதுக்காக தான் எல்லோரும் கோவமாக இருக்காங்க. அதே சமயம் அவங்களோட பங்கும் அதில் இருக்குங்கும் போது சரி அவனோட அப்பாவும் சரி உங்கள் அம்மாவும் சரி கொஞ்சம் அடங்கி தான் போகிறாங்க, மற்றவங்களாம் தான் கொஞ்சம் கோவமாக இருக்காங்க. ஸோ இப்படியே தான் ஒவ்வொரு நாளும் போயிட்டுருக்கு. உங்களுக்கு வந்துட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ நீங்களும் வந்துட்டு குளிக்கலான்னு பார்த்தா ஜிமினும் வந்து நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படி நிற்க, மரம் மறைக்கிறீங்க. இல்லடி உனக்கே ஃபீவர், நேற்றெல்லாம் நடக்க முடியாமல் இருந்த, அதான் ஜஸ்ட் இங்கேருந்து தூக்கிட்டு போய் பாத்ரூமில் விடுறது தான், வேறு எதுவும் இல்லை, நானே நடந்து போயிடுவேன் அப்படின்ட்டு. நீங்கள் ஒரு எட்டு வச்சாலும் காலெலாம் விண்ணுன்னு வலிக்குது, ஒரு மாதிரி அன்ஸ்டேபிளாக தான் இருக்கீங்க. டக்குன்னு ஓடி வந்து நீங்கள் கீழே விழுறதுக்குள்ள உங்களை பிடிச்சிக்கிறான், சொன்னால் கேட்குறியா அப்படின்னு அப்படியே கொண்டுட்டு வந்து அவனே வந்துட்டு அவங்களோட ரெஸ்ட் ரூமில் விட தூக்கிட்டு போக எல்லாமே பண்ணுறான். எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. பட் ஜிமினை தான் அக்செப்ட் பண்ணிக்க மனசு வர மாட்டேங்குது. எது செஞ்சாலும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிடுறீங்களே தவிர அவன்கிட்ட வேறு எதுவும் பேசலை, அவனுமே எதையும் எதிர்பார்க்கல. ஸோ நேரத்துக்கு ஃபுட்டு டேப்லெட்னு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்கள கூட இருந்து 2 நாள் பார்த்துக்கிறான். இப்போ நீங்கள் நல்லா ஆகிட்ட, நீங்களோ கிளம்பிட்டு பசங்களே ரெடி ஆகிட்டு வந்து நிற்கிறீங்க. ஜிமினோ
இப்போ தான் உடம்பு சரியில்லாமல் எனக்கு இப்போ நல்லா தான் இருக்குது, ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் அப்படிங்கிறீங்க. சரி அப்படின்ட்டு இப்போ பசங்களையும் கொண்டு போய் ஸ்கூலில் விட பசங்களுமே இப்போ அவன்கிட்ட நல்லா ஒட்டிக்கிட்டாங்க. ஏன்னா அவனே வந்துட்டு 2 நாளும் நல்லா பார்த்துருந்துருப்பான். அது மட்டும் இல்லை, அவங்க அப்பா செஞ்ச தப்புக்கு சின்ன பசங்க அவனுங்களுக்கு என்ன தெரியும், அந்தளவுக்கு ஒன்றும் மெச்சூரிட்டி இல்லைல்ல. ஸோ அவனுங்களுக்கு தேவை அவனுங்கள நல்லா கேர் பண்ணிக்கிட்டு அவனுங்க கூட இருந்து அவனுங்க கூட ப்ளே பண்ணி அவனுங்களுக்கு வேணுங்கிறத செய்கிறாப்பா. அந்த மாதிரி ஜிம்மின் இருக்கும்போது அவனுங்க மட்டும் எப்படி நோ சொல்லுவானுங்க. அவங்க பாண்டிங்கையும் பார்க்குறீங்க, பிரிக்க மனசு வரல, ஏற்றுக்கவும் மனசு வர மாட்டேங்குது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி மனநிலையில் தான் இருக்கீங்க. ஆஃபீஸில் கூட உங்களால் சரியாக வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. ஜிம்மின் கூப்பிட்டு சில விஷயங்கள் கேட்கும்போது கூட உங்களால் பதில் சொல்ல முடியாமல் நிற்கிறீங்க. உனக்கு என்னாச்சு, இன்னும் சரியாகலையா அப்படின்னு ஜிம்மின் உங்களை டச் பண்ண வர டக்குன்னு தள்ளி நிற்கிறீங்க. என்னடி அப்படின்னு பார்க்குறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் தடுமாறுறீங்க. ஜிமின் அப்படியே உங்களே பார்க்க அப்படியே உங்கள் கிட்ட நெருங்குறான். நீங்களும் அப்படியே தான் நின்றுட்டுருக்கீங்க. ஜிமினியே கண்ணை சிமிட்டி அப்படியே படப்படப்போட பார்த்துட்ருக்க உங்கள் கிட்ட நெருங்கி ஜிமின் உங்கள் லிப்பு கிட்ட வர வரைக்கும் அப்படியே தான் நிற்கிறீங்க. அவனும் உங்கள் லிப்போட ஒட்டி வரசாமல் என்ன பண்ணாட்டி சைட் அடிக்கிறியா அப்படின்னு கேட்க ஒரு நிமிஷம் ஜர்க்காயிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு நீங்கள் இன்னும் தள்ளி நிற்க அவனுக்கு சிரிப்பு வந்துடுது. அப்போது பொண்டாட்டியும் கவர ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்குறான். நீங்களும் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பண்ண துரோகத்தை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வெளியே போயிட அவனுக்கோ எப்போ தான் மனசு மாறுமோ அப்படிங்கிற மாதிரி வந்து உட்காந்துடுறான். கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ செஞ்சாலும் மனசு மாற மாட்டேங்கிறீங்க, எத்தனை வருஷமாக உள்ள இது டக்குன்னு மாறிடுமா, காத்திருப்போம் அப்படின்னு அவனுமே பொறுமையாக தான் உங்களோட சரி என்றைக்கா இருந்தாலும் அவன் மனசு மாறும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட உங்களோடைய அவன் வந்துட்டு பயணிச்சிட்ருக்கான். ஸோ உங்ககிட்ட ஒன் டே அப்படியே வந்துட்டு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு நிற்கிறான். நீங்களும் அவனை என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களை கூட்டிகிட்டு போய் ஒரு ரூம்குள்ளே காட்ட ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுறீங்க. அப்புறமா இதெல்லாம் யார் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக, ப்ளீஸ் இதானே உன்னோட கனவு ஆசை எல்லாம் அன்றைக்கி உங்ககிட்டேருந்து பறிச்சதை எனக்கு உங்ககிட்டே கொடுக்குறேன், என்னை மன்னிச்சிரடி அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ரிசர்ச்சுக்கு தேவையானது எல்லாத்தையும் ரெடி பண்ணது மட்டும் இல்லாமல் அதில் நீங்கள் மெடிசன் கண்டுபிடிச்சா கண்டிப்பாக வந்துட்டு அதை பெரிய லெவலில் வந்துட்டு கொண்டு போகிறதுக்கான எல்லாம் வந்து பண்ணுறதுக்கான எல்லா இதையுமே சொல்கிறான். அந்த பிளான் எல்லாம் கேட்கும்போது நல்லாயிருக்கு. ஆனால் அன்றைக்கி இந்த மைண்ட் செட்டுக்கு நான் மெடிசன் கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன், ஆனால் மொத்தமாக என்னை கொண்டுட்டு போயிட்டீங்க. இப்போ அதை செய்கிற அளவுக்கு எனக்கு எந்த மைண்ட் செட்டும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் வெளியே போக பார்க்க அவங்க கைப்பிடிச்சி ஆக்சுவலி அன்றைக்கி நீங்கள் வந்துட்டு எடுத்துருப்பீங்களா ஃப்ளாரு மெடிசன் எல்லாத்தையும் வந்துட்டு தூக்கிட்டு போயிருப்பான். அதை வச்சு தானே இப்போ இந்த அளவுக்கு வந்திருப்பான். அந்த மெடிசனை வந்துட்டு அவங்க தயாரிப்பாங்கன்னு பார்த்தா வாங்கினவங்க அந்த மெடிசன் தயாரிக்கலை. ஸோ இது வரைக்கும் கேன்சருக்காக அந்த மெடிசன் தயாரிக்கப்படலை அந்த ஃப்ளார்லேருந்து. ஸோ அதனால தான் உங்ககிட்டே மறுபடியும் வந்திருப்பான். இதை நம்ம பண்ணுவோம், நான் அதை லான்ச் பண்ணுறேன், கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும், உன்னால் முடியும் அப்படின்னு மோட்டிவேட்லாம் பண்ணுறான். உங்களுக்குமே உத்தியோகமாக இருக்குது, இருந்தாலுமே வந்துட்டு இவன் சொல்லி நம்ம செய்யணுமாங்கிற ஒரு இது. அப்போ அவனும் நான் பண்ண எல்லாத்துக்கும் சாரிடி, எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன், உன்கிட்டேருந்து நான் ஃபஸ்ட்டு பிடுங்கினது இது தான், இதை திருப்பி கொடுக்குறேன், இதில் நீ கண்டிப்பாக ஜெயிப்பேன் நம்பிக்கை இருக்குது, உனக்கு மக்களை காப்பாற்றணும்னு எண்ணம் இருந்தால் இதை செய், நான் உன்னை கம்பல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அன்னைக்கு எடுக்க அந்த ஃப்ளார்லாம் வந்தது எப்படி அதெல்லாம் கஷ்டப்பட்டு இவனே இப்போ எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட இது நானே எடுத்தது, இல்லை எது கரெக்டாக எது தப்புன்னு எனக்கு தெரியாது, அன்றைக்கி பார்த்ததை வச்சு நீ ரெஃபர் எழுதி வச்சு இந்த நோட்ஸ் வச்சு தான் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன், இதெல்லாம் ஓகே தானா, இல்லை இன்னும் எதுவும் வேணும்னாலும் சொல்லு, நானே கொண்டுட்டு வரேன் அப்படிங்கிறான். உயிரை வந்து ரிஸ்க்கு கொடுத்து தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு புரியுது. ஸோ அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக, அது மட்டும் இல்லாமல் அவங்களால வந்துட்டு மற்றவங்களுக்கு பயன் கிடைச்சா நல்லது தானே, கேன்சர் பேஷண்ட்லாம் பாவம் அப்படின்னு ஃபீல் பண்ணி நான் இதை செய்கிறேன் அப்படின்ட்டு அந்த ரிசர்ச்சை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜிம்மினுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, எப்படியோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களே அப்படின்னு. ஸோ இப்படியே தான் ஒவ்வொரு நாளும் போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து அந்த ரிசர்ச் ஒரு வழியாக வந்துட்டு நல்லபடியாக ரீச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களை டிஸ்டர்பே பண்ணக்கூடாதுன்னு பசங்களை ஃபுல் டைமாக வந்து பார்த்துக்கிறான். அவனுங்களுக்கு வேணுங்கிறது எல்லாம் பண்ணுறான். உங்களுக்கும் அப்படி தான், எந்த வகையில் வேணாலும் எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணுறான். இப்படியே வந்துட்டு நீங்கள் அந்த மெடிஷனையும் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டிங்க. பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி வந்து எல்லாமே ரெடி பண்ணி தான் இருந்திருப்பீங்க. அவன் அந்த ஃப்ளாரை கொண்டு போனால தான் உங்களால் அதுக்கப்புறம் நீங்கள் அதை தேடியும் போயிருக்க மாட்டீங்க. ஏன்னா ஃபுல்லாக மனசு விட்டுருப்பீங்க. இப்போ திருப்பி அவனே வந்து கொண்டு வந்து எல்லாத்தையும் பண்ணுங்கும் போது நீங்களும் வந்துட்டு ஒரு இதில் செஞ்சிட்டிங்க. ஸோ மருந்தை கண்டுபிடிச்சதும் அதை நீங்கள் ட்ரை பண்ணியும் பார்க்குறீங்க, அதுவும் சக்ஸஸ்ஸு. ஸோ அதுக்கப்புறம் என்ன, எல்லா பக்கமும் மெடிசனை வந்துட்டு ஜிம்மின் மார்க்கெட்டிங் பண்ணுறான். ஸோ
அந்த ப்ராடக்ட் நல்லா சக்ஸஸ் ஆக உங்களுக்கும் அவார்ட் கிடைக்குது. நீங்களும் வந்துட்டு இப்போ மேனேஜர் மட்டும் இல்லை, அங்கே வந்துட்டு மருந்தை நீங்களே கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறீங்க, நிறையா ரிசர்ச்சும் பண்ணுறீங்க. ஸோ இப்படியே வந்துட்டு போக உங்களுக்கும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்போது செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஜிமின் அப்படியே பார்க்குறீங்க. அப்போது உங்களால் சொல்லாமல் இருக்க முடியல. அவனை ஹஸ்பண்ட்னு மென்ஷன் பண்ணல, அதே சமயம் நீங்கள் சொல்லாமலும் இல்லை, இவர் தான் என் சக்ஸஸ்க்கு காரணம். பிகாஸ் இந்த ஃப்ளாரை இது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், இவர் தான் கண்டுபிடிச்சி கொண்டு வந்து கொடுத்தது. அது மட்டும் இல்லை, எனக்காக எல்லாமே ஹெல்ப் பண்ணதுன்னு அவனுக்கும் கொஞ்சம் நீங்கள் வந்து ப்ரௌட் மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறீங்க. ஜிமினுக்கும் வந்துட்டு செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்களை உங்ககிட்டேருந்து பிடுங்கிக்கிட்டான். பட் நீங்கள் அதெல்லாம் நினைக்கல. இப்போ கூட அவன் மேலே உங்களுக்கு கோவம் இருக்குது. அவனை புருஷனாக ஏற்றுக்கல. அதே சமயம் அவன் பண்ணதுக்கான க்ரெடிட்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அவனும் அப்படியே வீட்டுக்கு வந்ததும் உங்கள் கையை பிடிச்சி கத்திடுறான். உன் அளவுக்கு எனக்கு பொறுமையும் கிடையாது, மனசும் கிடையாதுடி, நிஜமாவே நீ தேவதை அப்படின்னு. நீங்களும் அப்படியே உங்களுக்கும் டியர்ஸ் வருது அவன் அழுவும் போது. பட் கண்ட்ரோல் பண்ணிட்டு தெரிஞ்சா சரி அப்படின்ட்டு நீங்கள் கையை எடுத்துகிட்டு போக, என்ன அப்படிங்க, ஒன்றும் இல்லை நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை அவாய்ட் பண்ணிடுறீங்க. ஜிமினுக்கோ பரவாயில்ல, இப்போ விட கொஞ்சம் காமாக பேசுகிறா, கொஞ்சம் கொஞ்சமாக மனசை மாற்றிடலான்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ இப்படியே தான் டேஸ் போயிட்டுருக்கு. ஆனால் நீங்கள் அவார்டு வாங்கினது எல்லாம் எல்லா பக்கமும் வந்துட்டு பேசப்படுது. நீங்கள் வந்துட்டு நல்ல நிலைமைக்கு வந்தீங்க தெரியுது. ஸோ உங்கள் வீட்டில் வந்துட்டு எல்லாருமே வந்து ட்ரீட் வைக்க சொல்லி, ஏன்னா சயின்டிஸ்ட் ஆகிட்டீங்க மேடம், நீங்கள் இப்போ மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படி இப்படின்னு புகழ ஆரம்பிச்சோட. ஸோ சரின்னு சொல்லி நீங்களும் வந்துட்டு ஒரு பெரிய பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணுறீங்க. அந்த பார்ட்டிக்கு உள்ளுக்குள்ளே 2 கருப்பாடும் போகிறது. வேறு யார், அங்கே மேனேஜர் அக்கௌண்டடாக இருந்தவனுங்க தான். அவங்களுக்கு உங்கள் மேலே செம்மக்காண்டு. இவளால் தான் நம்ம வேலை இல்லாமல் தெரிஞ்சிட்ருக்கோம், பிளாக் மார்க் பண்ணி அனுப்பி விட்டுட்டு இவங்க குடும்பமாக கூத்தடிக்கிறாங்களோ, இல்லை விடவே கூடாது அப்படின்ட்டு ஃபேமிலி ஃபங்க்ஷன். ஸோ வந்துட்டு நீங்கள் இப்போ உங்களோட ஜேகே ஃபேமிலி, ஜெயோ ஃபேமிலி, சுகா அவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த ஃபேமிலியும் இன்வைட் பண்ணிக்க எல்லாருமே வந்திருக்காங்க. கெட் டுகெதராக செம்மையாக இருக்குது. ஸோ அப்போ தான் ஜெயோ ஒய்ஃபோ உங்ககிட்ட வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் நீ அப்படின்னு நீங்கள் பார்க்க, அது உங்கள் ஹஸ்பண்ட் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். வாட் அப்படின்னு பார்க்குறீங்க. செய்யாத தப்புக்கு கூட அந்த மனுஷன் மன்னிப்பு கேட்க இப்போ ரெடியாக இருக்கார். அப்போ எந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்காருன்னு தெரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்கிறீங்க? எஸ், அதை செஞ்சது யாருன்னு உனக்கே தெரியும். அது அவர் செய்ய கிடையாது. ஆனால் அதே சமயம் அவர் என்னை லவ் பண்ணது மட்டும்தான், அது எனக்கே கூட தெரியாது. நீ அவர் சுச்சுவேஷன்லேருந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்ல, உங்களுக்கு எல்லாம் புரியுது. இருந்தாலும் வந்துட்டு ஜிமின் கிட்ட அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஜிமின் அங்கே இருக்கிற எல்லாரோடையும் பேசிகிட்டு இருந்தாலும் பார்வை அவங்க மேலே இருக்குது. ஏதோ 2 பேரும் பேசிக்கிட்ட தெரியும் போதே அவனுக்கு நம்ம மன்னிப்பு கிட்ட தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் அதை கண்டுக்காம தான் நிற்கிறான். நீங்களும் வந்துட்டு சரி அண்ணி நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமினோட பேசணுன்னு தோணுது. ஸோ பார்ட்டி முடியட்டோன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஜிமின் கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் மனசுக்குள்ளே ஏற்கனவே இருந்தது தான் அந்த தூசி தட்டி நல்லா அவனோட நினைவுகள் வியானோ அவனை சுற்றி ஓடிக்கிட்டு 2 பசங்களையும் அவன் தான் மேய்ச்சிக்கிட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்ருக்கான். அதை அப்படியே பார்க்குறீங்க. இப்படி என் மாமாவோட சந்தோஷமாக இருக்குன்னு தான் நினச்சேன், மறுபடியும் அதை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் அப்படியே பார்த்துட்ருக்க. இப்போ உங்கள் குறுக்க 2 பேர் வந்து நிற்க ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகிடுங்க. இவனுங்க அப்படின்ட்டுட்டீங்க அப்படியே ஷாக் ஆக. நாங்களே தான் உன்னை தாண்டி உன்னை போடுறதுக்கு தான் வந்தோம், உன்னால தான் எங்கள் லைஃபே போச்சு அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டு உங்கள் நெத்தி போட்டில் கன்னை வைக்க ஒரு நிமிஷம் பயந்துட்டீங்க. அது நீங்கள் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கத்துறதுக்குள்ளே வாய் திறந்த, இப்போ நீ மட்டும் ஏதாவது கத்துன உன் நெத்தி பொட்டில் வச்ச கன்று அடுத்த நிமிஷம் உன் பசங்களோட நெஞ்சில் பாயும் புல்லட் அப்படின்னு சொல்லி பயமுடுத்த அப்படியே அமைதியாயிருங்க. எங்களோட டார்கெட் நீ மட்டும் தாண்டி, உன்னை தான் போட வந்தோம், எங்கள் லைஃப் போனதுக்கு காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களை ஷூட் பண்ண பார்க்க அப்படியே வந்துட்டு எங்கேருந்து வந்தான்னு தெரியல, கரெக்டாக உங்கள் மேலே அப்படியே ஷூட் பண்ணும்போது உங்களை தள்ளி விட்டுட்டு அங்கே ஜிமின் வர, ஜிமினோட செஸ்ட்லேயே வந்துட்டு நல்லா ஷூட் ஆகுது. ஸோ அப்படியே ஜிமின் அப்படியே நெஞ்சு பிடிக்க அவங்க மேலே பிளட்டு உங்கள் மேலே வரைக்கும் தெரிக்க பயந்து போய் நீங்கள் அலற அங்கே இருக்கிறவங்களாம் குடுகுடுன்னு ஓடி வந்துடுறாங்க. ஸோ உங்கள் பிரதர்ஸ்லாம் அவனுங்களை பிடிச்சி மிதித்து போலீஸில் பிடிச்சி கொடுக்க, இங்கே ஜிமினோ ரத்த வெள்ளத்தில் அப்படியே கிடக்கான். அப்போ கூட என்ன கடைசியாவது மன்னிச்சிருடி, என் உயிர் போகிறதுக்குள்ளே என்னை நீ மன்னிச்சிட்டா நிம்மதியாக செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் உங்ககிட்ட அப்படியே வந்துட்டு கையை பிடிச்சிட்டு பேச பிளட் அவ்வளோ போயிட்டுருக்கு. நீங்கள் அப்படியே ஷாக்காகி நிற்கிறீங்க. அவன் இப்படி பேச அப்படின்ட்டு நீங்கள் அழுதுகிட்டே வந்துட்டு இப்போ உங்கள் சாரியில் அப்படியே வந்துட்டு வச்சு அவன் பிளட்டை அழுத்தி பிடிச்சிட்டு அண்ணா அப்படின்னு கதறீங்க. ஸோ உங்கள் பிரதர்ஸ்லாம் ஓடி வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண ஜிமின் அதுக்குள்ளே அன்கான்ஷியஸ் ஆயிடும். நீங்கள் கையை பிடிச்சி கதறிட்டே இருக்கீங்க. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே அந்த பிளட்டை உங்கள் மேலெல்லாம் அவனோட பிளட்டு தான் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க பிரம்ம பிடிச்ச மாதிரி. என்னாகுமோ ஏதாகுமோ உங்களால் அவனை எவ்வளோ லவ் பண்ணியிருப்பீங்க, அவன் இல்லாத நினப்பு
எப்படி இருக்கும் நினைக்க நினைக்க பயமாக இருக்குது. அப்படியே நீங்கள் உட்காந்துட்ருக்க ரொம்ப நேரம் உள்ளுக்குள்ளே ஆப்ரேஷன் நடக்குது. ஸோ அவனுக்கு வந்து அந்த புல்லட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ 4-5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் டாக்டர் வெளியே வராங்க. ஸோ நீங்கள் அப்படியே என்னாச்சு அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு போய் அப்படியே டாக்டர் முன்னாடி நிற்க உங்களை பார்த்தாலே பரிதாபமாக இருக்குது. பட் வேறு வழி இல்லை, சொல்லி தானே ஆகணும் அப்படின்ட்டு ஹீ இஸ் நோ மோர் அப்படிங்க. அவ்வளோதான், உலகமே இருண்ட மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் பதட்டமோட கேட்க, அது அந்த புல்லட் நல்லா ஹார்ட்குள்ளே இறங்கிருச்சு, அதான் காப்பாற்ற முடியல, இறந்துட்டார் அப்படின்னு சொல்ல அவ்வளோதான் கதறி அடிச்சுட்டு இல்லை இல்லை என் மாமா அப்படின்னு ஓடுறீங்க. உள்ளே ஓடி போய் அப்படியே பார்க்க ஜிமினோ அப்படியே வந்துட்டு அந்த ஒயிட் துணி இருக்குல்ல அதை போட்டு மூடி வச்சுருக்கு. உங்களால் ஏற்றுக்கவே முடியல. மாமா மாமா ஏண்டா என்னை விட்டு போன, அப்படி போயிடுவியா நீ? நீ சொன்னி அதே தாண்டா, நீ செத்த நானும் செத்துருவேன். என்னை விட்டு இப்படா போ மனசு வந்துச்சு. 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து உன்னை அப்படி பார்த்துக்கிறேன் இப்படி பார்த்துக்கிறேன், விட்டு போக மாட்டேன்னு 1000 கதை சொன்னில்ல. யாரை கேட்டுட்டு குறுக்க வந்த, எதுக்கு வந்த? என் உயிர் போயிருந்தா கூட எனக்கு அப்படியே வலிக்காதுடா. நீ நீ உனக்கு ஏதாவது ஆச்சு நான் நிஜமா உயிரோடு இருக்க மாட்டேன், எழுந்துரு. ஐயோ ஜிமின் தெரியாமல் சொல்லிட்டேன், செத்து போய் ப்ரூவ் பண்ண, அதுக்குன்னு இப்படி உயிரை கொடுத்தாடா ப்ரூவ் பண்ணுவேன். வேணாம் ஜிமின், என்னால் தாங்க முடியல ஜிமின், எழுந்து வா ஜிமின், இல்லை நானும் உன் கூடவே வந்துடுவேன் ஜிமின். ஜிமின் ஜிமின்னு போட்டு அடிச்சுட்டு கதறி கதறி அலறிங்க. அப்படியே அந்த கிளாத்தை விளக்கி விட்டு ஜிமினோட லிப்போட லிப் வச்சு அழுத்தி அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு, இதுக்கு மேலே நான் உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அப்படியே தேடுறீங்க. அங்கே நைஃப்லாம் இருக்குல்ல அந்த ஆப்ரேஷன் தான், அது வந்துட்டு எடுத்து அப்படியே கையை கட் பண்ணிக்க போக ஜிமின் டக்குன்னு பாஞ்சவங்க கையை அப்படியே அப்படின்னு பிடிக்க நீங்கள் அப்படியே ஆமா அப்படின்னு பார்க்குறீங்க. கொஞ்ச நேரத்தில் ஏண்டி அப்படிங்கிறான். நீங்கள் அப்போ உனக்கு அப்படின்னு பார்க்குறீங்க. அது நீ என்னை மன்னிக்கவே மாட்டேங்கிற, அதான் கொஞ்சம் எனக்கு ஏதாவது ஒன்றா நீ என்ன பண்ணுற, உன் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா நீங்களும் மரம் மறிச்சிட்டு முன்னா அப்படின்னு கையில் கத்தி தூக்கி அவன் கழுத்துக்கிட்ட கொண்டு போய் அடியா நீயே போட்டுருவோப்பில்ல அப்படின்னு முன்னே கொண்டு நானும் செத்துறேன்டா, ஏன்டா அப்படி என்னை படுத்து எடுக்கிற, மன்னிச்சிருடி அப்படிங்கிறான். இப்படி சொல்லி சொல்லி என் மனசுக்கெல்லாம் ஃபுல்லாக வாண்டியடா. அப்போ முன்னாடிலேருந்து இல்லையா, முன்னாடிலேருந்து நீ மட்டும்தான் இருக்க, அந்த நெஞ்சு கிழிச்சு காட்டவா, நீ மட்டும்தான் இருப்ப அப்படிங்கிறீங்க. அப்புறம் ஏண்டி, ஏன்னா நீ பண்ணது கொஞ்சம் நெஞ்சமா, பழசு வேணாமே அப்படிங்கிறான். இப்போ வச்சு என்ன மன்னிப்பியா அப்படின்னு கேட்க, இதுக்கு மேலே எப்படி ஒருத்தர் நிரூபிக்க முடியும், அதான் உயிரையே கொடுக்க துணிஞ்சிட்டிங்களே, இதுக்கு மேலேயும் நான் ஏற்றுக்கல, ஆடியன்ஸே என்ன அடிப்பாங்க அப்படின்ட்டு அப்படியே எழுத்து திரும்பவும் ஜிமின் லெப்பில் கிஸ் பண்ண, அவனும் அதுக்கு மேலே விடாமல் தான் அப்படியே அழுத்தி உங்களை கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இல்லை வரலாமா அப்படின்னு சவுண்ட் கேட்டு எல்லாம் தெரியும் பார்க்க, நீங்களும் டாக்டரை மரணம் முறைக்க அவரோ அது சாரிம்மா ஹஸ்பண்ட் தான் சொன்னார் அப்படி சொல்லி, ஏன்னா என் ஒய்ஃப் என்கிட்ட பேச மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி நானும் எவ்வளோ சொன்னேன், அவன் என் ஃப்ரெண்டு வேறையா அதான் அப்படிங்க, நாலு ஆளுங்கடா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு உங்கள் பார்வை. ஸோ மொத்த குடும்பமும் ஜிமின் முன்னாடி நிற்க, ஜிமினும் எல்லாருக்கும் பொதுவாக சேர்த்து ஒரு மன்னிப்பை கேட்க, எல்லாருமே என் பொண்ணுக்காக உயிரை விட போயிட்டேன், இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல, அவள் லைஃப் அவள் சூஸ் பண்ணிக்கிட்டோம். அதே தான் வந்து அப்பாலேருந்து அண்ணன்லேருந்து எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ ஓரளவுக்கு ஜிமினை எல்லோரும் மன்னிச்சாச்சு. ஸோ நீங்களுமே வந்துட்டு ஜிமினோட செய்யுங்க. பசங்களும் டாடி அப்படின்னு வரானுங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஜிமினுக்காக அவனுங்க அழுக, அவனுக்கோ இவனுங்களை வயிற்றுலையே கலைக்க பார்த்துருக்கேனே அப்படின்னு அவனுக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்கே. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் ப்ரெக்னென்ட் ஆகக்கூடாதுன்னு டேப்லெட் கொடுத்துருப்பான்ல. ஸோ இது மாதிரி பண்ணாமல் இருந்தால் இன்னும் நமக்கு எத்தனை குழந்தை இருந்திருக்கும் நினைக்கும் போதே வருத்தமாக இருக்குது. ஸோ 2 பசங்களையும் அப்படியே அள்ளி அப்படியே 2 பேத்துக்கும் மாறி டாடிக்கு ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணுறான். அவனுங்களும் கண்ணால் பார்த்தானுங்களே, அம்மா கொண்டுனா அப்பா உயிரே கொடுக்குறாரு அப்படின்னு அப்பாவோட அன்பை புரிஞ்சுக்கிட்டானுங்க. ஸோ நீங்களும் அவன் எப்படி உங்களை அந்த ஃபீவர் இப்போ பார்த்துக்கிட்டான், அதே மாதிரி தான் ஜிமினை எங்கேயும் நகராமல் உட்காந்து பார்த்துக்கிறீங்க. ஜிமின் அப்படியே வந்துட்டு நீங்கள் உட்காந்து அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் காலை அப்படியே பிடிக்கிறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, மாமா மறுபடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜிமினோ, இல்லடி நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும், நான் பண்ண தப்பு அந்த மாதிரி, ஐம் ஸோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து அப்படியே கண்ணில் டியர்ஸ் அதிகமாக வருது. ஸோ நீங்களும் அவனை அப்படியே பார்த்துட்டு அப்படியே அலறீங்க, மாமா நான் அதெல்லாம் மறந்துட்டேன் அப்படிங்கிறீங்க. உன்னால் எப்படி, நான் எவ்வளவோ பண்ணியிருக்கேன், 5 வருஷம் குழந்தைங்கள வச்சுட்டு தனியாக இருந்திருக்க, உன் கஷ்டத்துக்கெல்லாம் காரணமே நான் தான், என்னை எப்படி மன்னிக்க முடியுது, பேசாமல் என்னை காப்பாற்றாமல் அப்படின்னு சொல்லி முடிக்கல. டக்குன்னு வாயில் காய்ச்சி என்ன பேச்சு இது அப்படின்னு அடிக்கிறீங்க.
நிஜமாவே நான் செத்தா கூட தகுண்டி உனக்காக, இந்த அன்புக்கெல்லாம் நான் தகுதியே இல்லாத வண்டி அப்படின்னு ஜிமின் அப்படியே சொல்ல, மாமா மறுபடியும் ஆரம்பிக்காத, செத்து பொழைச்சிருக்க, அமைதியாக இரு, நான் என்னைக்கு ஒன்று அப்படி நினச்சதே இல்லை மாமா, நீ எப்போவும் என் கூட இப்படியே இருந்தாலே எனக்கு போதும் மாமா அப்படின்னு அவனை அப்படியே ஹக் பண்ணிக்க. இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அந்த டைரியை கட்டுறேன். ஆக்சுவலி அந்த டைரியில் நீங்கள் என்னென்னா எழுதிருக்கீங்க, அவனை எப்படிலாம் லவ் பண்ணீங்க எல்லாத்தையும் படிச்சிருப்பான். அப்படியே வந்துட்டு அவனுக்கோ என்னால் இப்படி ஒருத்தனை லவ் பண்ண முடியுமான்னு உன்னை பார்த்து தாண்டி தெரிஞ்சுக்கிட்டேன். எப்பேற்பட்ட லவ்வை நான் வந்துட்டு துச்சமாக நினச்சி தூக்கி போட்டு போயிருக்கேன், வைத்தியக்காரண்டினா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஆளுங்க நீங்கள் ஹக் பண்ணிட்டு, ஐயோ மாமா அதான் டபுளாக இப்போ நீ என் மேலே பாசம் வச்சுருக்கியே, உயிரை கொடுக்குற அளவுக்கு அப்படிங்கிறீங்க. அது வேணா உண்மை தாண்டி, இப்போ உனக்கு ஒன்றுனா கூட நான் செத்துருவேண்டி அப்படிங்கிறான். அட ஏன் மாமா சாவை பற்றியே பேசுகிற, இனி நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கும் போதே வியானும் மம்மி அப்படின்னு ஓடி வரானுங்க. 2 பேர்த்தையும் அப்படியே வந்துட்டு நீங்களும் ஜிமினும் தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே கட் பண்ணா இங்கே சுகாவோட ஒய்ஃபோ சுகா கிட்ட, நிஜமாவே அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க தான் இப்போ ஃபுல்லாக வந்து மறந்துட்டு இருக்காங்களே. சுகாவோ அப்படி பரிதவிப்பட, இருக்குது அட்ரஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறா. கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நிற்கிறாரு ஒரு வீட்டு வாசலில். அவருக்கும் மனசே இல்லை. காலிங் பெல்லை அமுக்குனதும் உள்ளேருந்து வந்து திறந்த பையனை பார்த்துட்டு ஹீராவோ அப்படி வந்துட்டு அவனை அப்படியே ஹாப்பியாக பார்க்க, இங்கே சுகாவுக்கு தான் உள்ளுக்குள்ளே கலக்கமாக இருக்குது. பிகாஸ் நின்றுட்டுருக்கவன் தான் ஒய்ஃபோட முன்னாள் காதலன். எப்படி இருக்கும் ஒரு மனுஷனுக்கு. ஸோ இதோட இந்த பாட் முடியுது. அடுத்ததாக யாருக்கு போடலாங்கிறத சொல்லிடுங்க. நானும் ஒருத்தருக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 2 ஒன்றா வருதான்னு பார்க்கலாம். ஓகேடா, இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.